Very good evening all. Welcome to All India Civil Service Coaching Center YouTube channel. So as usual நம்ம CSAT கிளாஸ்ல தான் இருக்கோம். CSAT கிளாஸ் ஃபர்ஸ்ட் நம்ம நிறைய போட்டிருக்கோம் சரிங்களா. ஸோ எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுறது அப்படின்னு ஒரு சிலர் கமெண்ட்ஸில் போட்டிருந்தீங்க. எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுறது அப்படின்னா UPSC 2025 அப்படின்னு பிளேலிஸ்ட் இருக்கும். அங்கேருந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம். ஃப்ரெஷ்ஷாக ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா நம்ம இங்கே ஒரு டாப்பிக்கும் கவர் பண்ண ஏற்கனவே PYQs தனியாக பிளேலிஸ்ட்டில் இருக்குது. ஸோ அந்த PYQs போய் நீங்கள் பார்த்துக்கலாம் சரிங்களா. ஸோ இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னா ஏற்கனவே என்ன டாபிக் பார்த்துருக்கோம் UPSC 2025 பிளேலிஸ்ட்ல எங்க இருந்து ஸ்டார்ட் பண்றது அப்படின்னா ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்தது நம்பர் சிஸ்டம் கிளாஸ் தான் பார்த்தோம். அதுக்கு ஒரு 4 கிளாஸஸ் இருக்கும். ஸோ அதை கம்ப்ளீட் பண்ணதுக்கு அப்புறமா நம்ம என்ன டாபிக் பார்த்தோம் அப்படின்னா பேசிக் அல்ஜிப்ரா. இதான் செகண்ட் கிளாஸ்ல பார்த்தோம். பேசிக் அல்ஜிப்ரால 2 பார்ட் பார்த்துருப்போம். குவாட்ரட்டிக் ஈக்குவேஷன் வச்சு ஒன்று பார்த்துருப்போம். இன்னொன்று நம்பர் சீரியஸ் APGP அரித்மெட்டிக் சீரியஸ் ஜியோமெட்ரிக் சீரியஸ் அதை வச்சு நம்ம செகண்ட் கிளாஸ்ல பேசிக் அல்ஜிப்ராவும் கம்ப்ளீட் பண்ணியிருப்போம். அதுக்கு அடுத்து தேர்ட் கிளாஸ்ல என்ன பார்த்துருப்போம் அப்படின்னா டைம் அண்ட் ஒர்க் பார்த்துருப்போம். நெக்ஸ்ட் டைம் அண்ட் டிஸ்டன்ஸ் பார்த்துருப்போம். டைம் அண்ட் ஒர்க்லேயே நம்ம என்ன கம்ப்ளீட் பண்ணியிருப்போம் அப்படின்னா பைப்ஸ் அண்ட் சிஸ்டம்ஸ் சேர்த்து கம்ப்ளீட் பண்ணியிருப்போம். டைம் அண்ட் டிஸ்டன்ஸ்லேயே நம்ம என்ன கம்ப்ளீட் பண்ணியிருப்போம் சேர்த்து அப்படின்னா போட் சம், ட்ரெயின் சம், ஸ்ட்ரீம் சம்ஸ் எல்லாமே கம்ப்ளீட் பண்ணியிருப்போம். இதுக்கப்புறமா ஃபிஃப்த் கிளாஸாக என்ன பார்த்துருப்போம் அப்படின்னா ஆவரேஜஸ் பார்த்துருப்போம். நெக்ஸ்ட் பர்சன்டேஜஸ் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் மட்டும் பெண்டிங் இருக்கு. ஓகேவா. பர்சன்டேஜஸ்க்கு அப்புறமா கண்டினியூஷனாக நம்ம ப்ராஃபிட் அண்ட் லாஸ் நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இன்னைக்கு நம்ம கிளாஸ்ல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷன் இதுதான் பார்க்க போறோம். நாளைக்கு கிளாஸ்ல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா பர்சன்டேஜ், ரேஷியோ, ப்ரொபோர்ஷன் ரெண்டும் சேர்ந்த மாதிரி நம்ம பேசிக் கான்செப்ட்ஸ் அப்ளை பண்ற மாதிரி மிக்சர் அண்ட் அலிகேஷன் ப்ராப்ளம்ஸ் தான் பார்க்க போறோம் சரிங்களா. ஸோ மேக்ஸை பொறுத்த வரைக்கும் ஒன்னோட ஒன்று கான்செப்ட் வந்து நமக்கு ரிலேட்டடாக தான் இருக்கும். நம்பர் சிஸ்டம் தான் எல்லாத்துக்கும் பேஸ்ன்றதுனால நம்ம ஸ்டார்டிங் நம்பர் சிஸ்டம்ல இருந்து பார்த்தோம். நம்ம அடுத்தடுத்து டாபிக் போறப்போ அதுக்கு முன்னாடி என்ன டாபிக் கம்ப்ளீட் பண்ணியிருந்தா ஈஸியா அடுத்த கான்செப்ட் புரியுன்றதை வச்சு தான் நம்ம அடுத்தடுத்து போயிட்டு இருக்கோம். ஏன்னா நிறைய பேர் என்ன கேட்டிருந்தீங்கன்னா சிலபஸ் வைஸ் ஆர்டரா நடத்துங்க அப்படின்னு கேட்டிருந்தீங்க. ஸோ ஆர்டரா நடத்தினா ஒரு சில கான்செப்ட் புரியறதுக்கு கஷ்டமா இருக்கும். ஸோ எந்த டாபிக் முன்னாடி எந்த டாபிக் கவர் பண்ணா நல்லா இருக்குமோ இல்லை உங்களுக்கு புரியறதுக்கு ஈஸியா இருக்கும் அந்த மாதிரி தான் நம்ம கவர் பண்ணிட்டு இருக்கோம் சரியா. ஸோ ரெகுலரா டே 1ல இருந்து கிளாஸஸ் ஆர்டரா பார்த்தீங்க அப்படின்னா ரெகுலரா கன்சிஸ்டண்டா ஃபாலோ பண்ணீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பா புரியும், ஈஸியாகவும் இருக்கும் சரியா. ஸோ இன்கேஸ் நீங்க பாதியில இருந்து நான் பாக்குறேன் மேம் அப்படின்னா ஒரு சில கான்செப்ட் இந்த வீடியோல பார்த்துருக்கோம் அப்படின்னு சொல்றப்போ அந்த வீடியோல போய் நீங்க அந்த வீடியோ பார்த்துட்டு நெக்ஸ்ட் இந்த கிளாஸ்க்கு வந்தீங்க அப்படின்னா டெஃபினட்டா யூஸ்ஃபுல்லா இருக்கும் சரிங்களா. ஸோ இன்னைக்கு கிளாஸ்ல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷன் தான் பார்க்க போறோம். ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷன் டாபிக்கு போறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன பேசிக்ஸ் பார்த்துடலாம். ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷன் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ரேஷியோ, ப்ரொபோர்ஷன் தனி டாபிக். அப்புறம் அதுலயே நமக்கு ஒரு டிஃப்ரெண்ட் டைப் இருக்கும். என்ன அப்படின்னா வேரியேஷன் அப்படின்னு ஒரு 3 டாபிக் சேர்ந்த மாதிரி வரும். ஃபர்ஸ்ட் ரேஷியோ அப்படின்னா என்ன எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். 1:2, 2:3, 3:2 அப்படின்ற மாதிரி எழுதுவோம் மேம். அதான் ரேஷியோ அப்படின்னு சொல்லுவோம். ரேஷியோ அப்படின்றது நம்ம பர்சன்டேஜ்ன்றது என்ன சொன்னோம், இட்ஸ் அ டூல் டு கம்பேர் அப்படின்னு சொன்னோமா. அது வந்து நம்ம பர்சன்டேஜ்ல கம்பேர் பண்றோம். இங்க என்ன பண்ண போறோம் அப்படின்னா நம்பர் ஆஃப் டைம்ஸ் எவ்வளோ கிரேட்டர் இல்ல எவ்வளோ லெஸ்ஸர் அப்படின்ற ஒரு சென்ஸ்ல வச்சு நம்ம வந்து கம்பேர் பண்ண போறோம் ஓகேவா. ஸோ இங்க ரேஷியோ எக்ஸாம்பிளுக்கு 3:2 அப்படின்னு எடுத்துக்கலாம். நம்ம 3:2 இப்படிதான் ரேஷியோவை எழுதுவோம். இந்த ரேஷியோவை நம்ம ஃப்ராக்ஷனாவும் எக்ஸ்பிரஸ் பண்ணலாம். இது ஃபர்ஸ்ட் பாயிண்ட். பட் ஆனா இதுல இங்க இருக்கு இல்லையா, நியூமரேட்டர்ல இருக்கிறது நியூமரேட்டர்லயும் டினாமினேட்டர்ல இருக்க டினாமினேட்டர்லயும் தான் இருக்கணும். அந்த 2 டேர்ம்ஸையும் நம்ம இன்டர்சேஞ்ச் பண்ணி எழுத முடியாது. எழுதுனா அதனோட மீனிங் மாறிடும். கிளியர். ஸோ இதுதான் ஃபர்ஸ்ட் பேசிக் ரூல். இந்த ரேஷியோல என்ன மீனிங் வருது அப்படின்னா இப்போ ஒருத்தர் வந்து 50 மார்க்ஸ் எடுத்திருக்காங்க, இன்னொருத்தர் வந்து 100 மார்க்ஸ் எடுத்திருக்காங்க. அவுட் ஆஃப் 200 மார்க்ஸ் அது நமக்கு தேவையில்லாது. ஒருத்தர் 50 ஸ்கோர் பண்ணியிருக்காங்க, ஒருத்தர் 100 ஸ்கோர் பண்ணியிருக்காங்க அப்படின்னு வச்சுக்கலாம். இப்போ இவங்க 2 பேரையும் நம்ம ரேஷியோவால கம்பேர் பண்ண போறோம் அப்படின்னா என்ன பண்ணுவோம்னா 50 டிவைடட் பை 100 அப்படின்னு போடுவோம் ஓகேவா. ஸோ இது ரெண்டையும் கேன்சல் பண்ணிட்டு 5/10 இருக்கும். இதையும் கேன்சல் பண்ணுவோம். என்ன பண்ணுவோம், 5 டேபிள்ல கேன்சல் பண்ணுவோம், 1/2ன்னு வரும். அப்போ ரேஷியோன்றது என்ன சொல்லலாம், இட் இஸ் த ஸ்மாலஸ்ட் டேர்ம் தட் கேன் பி யூஸ்டு டு எக்ஸ்பிரஸ் சரியா. அப்போ காமனா இருக்கிறது எல்லாத்தையும் கேன்சல் பண்ணிட்டு இதுக்கப்புறம் நமக்கு கேன்சல் பண்ண எதுவுமே இல்லாத மாதிரி சின்ன டேர்மா கன்வெர்ட் பண்ணோம்னா அதை தான் நம்ம ரேஷியோ அப்படின்னு சொல்லலாம் ஓகேவா. அப்போ ரேஷியோவை நம்ம இன்டிஜரா மாத்தணும் அப்படின்னா என்ன அர்த்தம், ஒரு காமன் டேர்ம் தானே நம்ம கேன்சல் பண்றோம்னு அர்த்தம். அப்போ இதுதான் ரேஷியோ 3:2ன்னு வச்சுக்கலாம். இதை இன்டிஜரா மாத்தணும், வேல்யூஸா மாத்தணும்னா காமனா ஒரு எக்ஸ்ன்ற ஒரு டேர்ம் இருக்கு, அது கேன்சல் ஆகி தான் நம்ம 3:2ன்னு சொல்றோம்.
இப்போ நமக்கு தனியா அந்த வேல்யூவே வேணும் அப்படின்னா 3x தான் அந்த வேல்யூ, 2x தான் அந்த வேல்யூ. ஓகேவா? இங்க ஒருத்தர் 50 மார்க்ஸ் 100 மார்க்ஸ் வாங்கியிருக்காங்க அப்படின்னு சொன்னோம்ல, பர்சன் ஏ பர்சன் பி அப்படின்னு வச்சுக்கலாம். இப்போ A/B தான் நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். அதனால தான் A மார்க்ஸ் 50 மேலே போட்டிருக்கோம், B மார்க்ஸ் 100 கீழே போட்டிருக்கோம். கரெக்டா? 50:100. இதை நம்ம ஸ்மாலஸ்ட் டேர்ம்ல எக்ஸ்பிரஸ் பண்ணாதான் அதை நம்ம ரேஷியோன்னு சொல்ல முடியும். ஸோ ஸ்மாலஸ்ட் டேர்ம்ல எக்ஸ்பிரஸ் பண்றதுக்கு காமனா இருக்கிற எல்லாத்தையும் கேன்சல் பண்ண போறோம். இதை 5 டேபிள்ல கேன்சல் பண்ணா 2. ஸோ 1:2 அப்படின்னு நமக்கு ரேஷியோ கிடைக்கும். அப்போ இங்கே காமன் டேர்ம் என்னது சொல்லுங்க? 50ன்றதான் காமன் டேர்ம். அதாவது 1 × 50, 2 × 50. கரெக்டா? அப்போ இன்டிஜர் அந்த ஹோல் நம்பர் என்னது? 1 × 15 போட்டா வந்துடும், 2 × 15 போட்டா வந்துடும். இந்த 15ன்ற காமன் டேர்ம் தான் இங்க நம்ம என்னன்னு சொன்னோம்? எக்ஸ் அப்படின்னு சொன்னோம். கிளியர்? இந்த ரேஷியோல நம்ம நியூமரேட்டர்ல இருக்கிற டேர்மை என்ன சொல்லுவோம் அப்படின்னா ஆன்டிசெடன்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஆன்டிசெடன்ட். டினாமினேட்டர்ல இருக்கிற டேர்மை நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா கான்சிக்வென்ட். ஓகேவா? ஸோ இந்த நியூமரேட்டர்ல இருக்க டேர்மும் டினாமினேட்டர்ல இருக்க டேர்மும் நம்மளால இன்டர்சேஞ்ச் பண்ணி எழுதவே கூடாது. அப்படிதான் எழுதணும். ஓகேவா? கொடுத்த என்ன ரேஷியோல கொடுத்துருக்காங்களோ அதே ரேஷியோல தான் எழுதணும். மாத்தி எழுதணும் அப்படின்னா மீனிங்கே மாறிடும். ஓகேவா? ஸோ இந்த டேர்ம்ஸை நம்ம இன்டர்சேஞ்ச் பண்ணி எழுத முடியாது. ரைட்டா? இதுதான் பேசிக்கா ரேஷியோல நமக்கு தெரிஞ்சுக்க வேண்டியது. நமக்கு கொஸ்டின் எப்படி கேட்கலாம் அப்படின்னா சப்போஸ் டூப்ளிகேட் ரேஷியோ, ட்ரிப்ளிகேட் ரேஷியோ அப்படின்ற ஒரு காமன் பேசிக் டேர்ம்ஸ் இருக்கு. அந்த டேர்ம் என்னன்னு பார்த்துக்கலாம். இப்போ ரேஷியோனா 3:2, அதாவது A/B அப்படின்னு வச்சுக்கலாமா? ஓகேவா? இப்போ நமக்கு கொஸ்டின்ல டூப்ளிகேட் ரேஷியோ ஆஃப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 2 ரேஷியோ கொடுத்துருக்கலாம். அப்படின்னா என்ன மீனிங் அப்படின்னா ரேஷியோஸை ஸ்கொயர் பண்றோம் அப்படின்னா அதை நம்ம டூப்ளிகேட் ரேஷியோ அப்படின்னு சொல்லுவோம். அதாவது A/B நம்ம A²:B² எழுதுனா அதுதான் நமக்கு டூப்ளிகேட் ரேஷியோ. நமக்கு கொஸ்டின்ல சம்டைம்ஸ் ஸ்ட்ரெயிட்டா ரேஷியோ கொடுக்காம டூப்ளிகேட் ரேஷியோ கொடுத்துருப்பாங்க. அதுல இருந்து நம்ம ரேஷியோ எடுத்து சால்வ் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ அந்த இடத்துல நமக்கு டூப்ளிகேட் ரேஷியோனா என்ன, ட்ரிப்ளிகேட் ரேஷியோனா என்னன்னு தெரிஞ்சிருக்கும். சரியா? இப்போ இதுல இருந்து உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கும். டூப்ளிகேட்னா A²:B²ன்னு சொன்னோமா? இது ட்ரிப்ளிகேட் ரேஷியோனா என்ன வரும்? A³:B³. இதுதான் ட்ரிப்ளிகேட் ரேஷியோ அப்படின்னு சொல்லுவோம். சப்டூப்ளிகேட் ரேஷியோ அப்படின்னு ஒன்று இருக்கு. அப்படின்னா என்னன்னா ஸ்கொயர் ரூட் A⁻.5:B⁻.5 எழுதணும்னா இதை தான் நம்ம சப்டூப்ளிகேட் ரேஷியோ அப்படின்னு சொல்லுவோம். 0.5னா என்ன அர்த்தம்? 1/2, அதாவது ஸ்கொயர் ரூட் எடுத்திருக்கோம். டூப்ளிகேட்னா ஸ்கொயரிங் பண்றோம், சப்டூப்ளிகேட்னா ஸ்கொயர் ரூட் எடுத்திருக்கோம். ஓகேவா? ஸோ இங்க நியூமரேட்டர் டேர்ம் என்ன சொல்லுவோம்? ஆன்டிசெடன்ட். டினாமினேட்டர் டேர்ம் கான்சிக்வென்ட் அப்படின்னு சொல்லுவோம். கிளியரா? ஸோ ரேஷியோஸ் பொறுத்த வரைக்கும் இது போதும். இது ரேஷியோவுடைய பேசிக். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது ரேஷியோ மட்டும் கிடையாது, ப்ரொபோர்ஷனும் சேர்த்து தான் இன்னைக்கு கிளாஸ்ல கவர் பண்ண போறோம். ஸோ ரேஷியோஸ் அண்ட் ப்ரொபோர்ஷன்ஸ் அப்படிதானே சொல்லுவோம். இப்போ ப்ரொபோர்ஷன்ஸ் எதுக்கு யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா 2 ரேஷியோஸை கம்பேர் பண்ணணும் அப்படின்னா ப்ரொபோர்ஷன்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. இப்போ ஒரு கிளாஸ்ல இருக்காங்க அப்படின்னு வச்சுக்கலாம். அதுல லோயஸ்ட் மார்க் வாங்கினவங்களையும் ஹையஸ்ட் மார்க் வாங்கினவங்களையும் ரேஷியோல எக்ஸ்பிரஸ் பண்றாங்க. இது ஒரு கிளாஸ்ல. ஓகேவா? இதே மாதிரி இன்னொரு செக்ஷன்லயும் லோயஸ்ட் மார்க் வாங்கினவங்க ஹையஸ்ட் மார்க் வாங்கினவங்கள கம்பேர் பண்றாங்க. அவங்கள ஒரு ரேஷியோல எக்ஸ்பிரஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ செக்ஷன் ஏல ஒரு ரேஷியோல எக்ஸ்பிரஸ் பண்ணியிருப்பாங்க, செக்ஷன் பில ஒரு ரேஷியோல எக்ஸ்பிரஸ் பண்ணியிருப்பாங்க. பட் ஹோலா எனக்கு அது ஒரு காமன் செக்ஷன், 5th ஸ்டாண்டர்ட் செக்ஷன் வச்சுக்கலாம். அந்த 5th ஸ்டாண்டர்ட் செக்ஷன்ல ஹோலா நான் கம்பேர் பண்ணணும் அப்படின்னா அங்க யூஸ் பண்ணக்கூடிய டேர்ம்ஸ் தான் ப்ரொபோர்ஷன். அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ A/B. ஓகேவா? இது 5th A செக்ஷன்ல மார்க்ஸ் வாங்கியிருக்காங்க. இது லோ ஸ்கோர், இது ஹை ஸ்கோர், அவங்களுடைய ரேஷியோ. ரைட்? இப்போ அதே இது எனக்கு 5th Bல அவங்க ரேஷியோவை கம்பேர் பண்ணியிருக்காங்க. சேம் லோ இஸ் டு ஹை, அவங்களுடைய ரேஷியோ எனக்கு C/D அப்படின்னு வச்சுக்கலாம். ஓகேவா? இது A செக்ஷன்ல மட்டும் கம்பேரிசன், இது B செக்ஷன்ல மட்டும் கம்பேரிசன். எனக்கு ஹோலா 5th ஸ்டாண்டர்ட் ஃபுல்லா கம்பேர் பண்ணணும் அப்படின்னா அங்க நம்ம யூஸ் பண்ணக்கூடிய டேர்ம் தான் என்ன அப்படின்னா ப்ரொபோர்ஷன் அப்படின்னு யூஸ் பண்ணுவோம். அதை எப்படி எக்ஸ்பிரஸ் பண்ணுவோம் அப்படின்னா A/B, இங்க 2:2 போடுவோம், C/D. இதுக்கு என்ன மீனிங் அப்படின்னா இந்த A/B ரேஷியோவும் C/D ரேஷியோவும் ஈக்குவல் அப்படின்றது தான் மீனிங். அங்க ஈக்குவல் இல்லை அப்படின்னா அந்த ப்ரொபோர்ஷன் நம்மளால யூஸ் பண்ண முடியாது அந்த பிளேஸ்ல. ஓகேவா? ஸோ இதுதான் நமக்கு ப்ரொபோர்ஷன் ஃபார்மேட்.
இந்த எண்ட்ல இருக்கிறத நம்ம என்ன சொல்லுவோம்னா எக்ஸ்ட்ரீம்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இங்க மிட்ல இருக்கிறத என்ன சொல்லுவோம் அப்படின்னா மீன் அப்படின்னு சொல்லுவோம். ரைட்டா? இந்த ப்ரொபோர்ஷனிங் பொறுத்த வரைக்கும் ஃபார்முலா என்ன அப்படின்னா ப்ராடக்ட் ஆஃப் எக்ஸ்ட்ரீம்ஸ் a into d is equal to ப்ராடக்ட் ஆஃப் மீன் b into c. இதுதான் பேசிக் ப்ரொபோர்ஷனுடைய ஃபார்முலா. ரைட்டா? கான்செப்ட் என்னது? டோட்டலா நம்ம வந்து ரெண்டு ரேஷியோவை கம்பேர் பண்ணணும் அப்படின்னா அங்க ப்ரொபோர்ஷன் யூஸ் பண்ணுவோம். ப்ரொபோர்ஷன் சிம்பிள் இங்கே போட்டாலும் அது நமக்கு ஈக்குவல் டுன்ற அர்த்தம் தான். ஸோ ரெண்டு ரேஷியோவும் ஈக்குவலாக இருந்தால் தான் கம்பேர் பண்ண முடியும். அது எப்படி மேம் ஈக்குவலாக இருந்தால் கம்பேர் பண்ண முடியும் அப்படின்னா இங்கே 1:2 அப்படின்னு ரேஷியோ இருக்கு. ரைட்டா? இங்கே நமக்கு என்ன ரேஷியோ வரும்? அப்போ 1:2னா 5:10, அப்படி இல்லைன்னா 3:6. ஓகேவா? ஸோ அந்த மாதிரி சேம் ரேஷியோவை நம்ம கம்பேர் பண்ணுறதுக்கு தான் இந்த ப்ரொபோர்ஷன் சிம்பிள் யூஸ் பண்ணுவோம். இந்த ப்ரொபோர்ஷன் சிம்பிளோட பேசிக் ஃபார்மேட் இல்லை ஃபார்முலா என்ன அப்படின்னா ப்ராடக்ட் ஆஃப் எக்ஸ்ட்ரீம்ஸ் இஸ் ஈக்குவல் டு ப்ராடக்ட் ஆஃப் மீன்ஸ். இந்த எண்ட்ல இருக்க டேர்ம்ஸை தான் எக்ஸ்ட்ரீம்ஸ்னு சொல்லுவோம், நடுவில் மிட்ல இருக்க டேர்ம்ஸை மீன் அப்படின்னு சொல்லுவோம். ரைட்? இப்போ இந்த ப்ரொபோர்ஷன்ல நமக்கு ஒரு 4 இம்பார்ட்டன்ட் டேர்ம்ஸ் இருக்கு. என்னன்னா இன்வெர்டெண்டோ, ஆல்டர்னெண்டோ அப்படின்னு ஒரு 4 டேர்ம்ஸ் இருக்கும். இப்போ நான் 2 தான் சொல்லியிருக்கேன், என்னென்னு பாருங்க. இன்வெர்டெண்டோ, ஓகேவா? ரெண்டாவது டேர்ம் என்னன்னா ஆல்டர்னெண்டோ, மூணாவது டேர்ம் காம்போனெண்டோ, நாலாவது டேர்ம் டிவைடெண்டோ. அப்படின்னா என்ன அர்த்தம் மேம் அப்படின்னா இன்வெர்டெண்டோ அப்படின்னா இப்போ நமக்கு a:b ஈக்குவல் டு c:d அப்படின்னு சொன்னோமா. இப்போ இன்வெர்டெண்டோனா a/b ஈக்குவல் டு c/d. இதுதான் ப்ரொபோர்ஷன். இதை தானே ப்ரொபோர்ஷன் சொல்றோம். இப்போ இன்வெர்டெண்டோனா என்ன அர்த்தம்னா b/a இஸ் ஈக்குவல் டு d/c. இதை இன்வர்ஸா எழுதினாலும் அது ஈக்குவலா தான் இருக்கும். இதை தான் நம்ம என்ன சொல்லுவோம்னா இன்வெர்டெண்டோ அப்படின்னு சொல்லுவோம். ரைட்? அடுத்து ஆல்டர்னெண்டோ அப்படின்னு ஒரு டேர்ம் இருக்கு. ஸோ இதே ப்ரொபோர்ஷன் இதை எடுத்துக்கோங்க. ஆல்டர்னெண்டோ அப்படின்னா என்ன அர்த்தம்னா இங்க நம்ம ஆல்டர் பண்றோம். a/b ஈக்குவல் டு c/dனா a/c இஸ் ஈக்குவல் டு b/d இருந்துச்சு அப்படின்னா அதை தான் என்ன சொல்லுவோம்னா ஆல்டர்னெண்டோ ப்ரொபோர்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். இந்த டேர்ம்ஸ் இதை சாட்டிஸ்ஃபை பண்ணுச்சுன்னா அதை என்ன சொல்லுவோம்னா இன்வெர்டெண்டோ ப்ரொபோர்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். ரைட்? அடுத்து காம்போனெண்டோ அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா ஃபார் அ கிவன் ப்ரொபோர்ஷன் a/b ஈக்குவல் டு c/d if a plus b/b is equal to c plus d/d then the proportion is known as componendo proportion அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? இப்போ டிவைடெண்டோனா என்னது? சேம் தான். a minus b/b is equal to c minus d/d அப்படின்னா இதை தான் நம்ம என்ன சொல்லுவோம்னா டிவைடெண்டோ ப்ரொபோர்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஜென்ரலா ப்ரொபோர்ஷன்னா ரெண்டு ரேஷியோஸை கம்பேர் பண்ணுவோம், அது ரெண்டும் ஈக்குவலா இருந்துச்சு அப்படின்னா அது ப்ரொபோர்ஷன் அப்படின்னு சொல்லுவோமா. அதுலயே நமக்கு 4 டைப்ஸ் இருக்கு. இன்வெர்டெண்டோ ப்ரொபோர்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இன்வெர்டெண்டோ ப்ரொபோர்ஷன் எப்போ சொல்லுவோம்? இந்த நார்மல் ப்ரொபோர்ஷனை நம்மளால இன்வெர்ஸ்ல எழுதினாலும் சேம் ரேஷியோஸ் ஈக்குவலா இருந்துச்சுன்னா அதை நம்ம இன்வெர்டெண்டோ ப்ரொபோர்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஆல்டர்னெண்டோனா இந்த ரெண்டையும் நம்ம ஆல்டர் பண்ணுவோம். ஓகேவா? டினாமினேட்டர்ல இருக்கிறத நியூமரேட்டர்லையும் நியூமரேட்டர்ல இருக்கிறத டினாமினேட்டரையும் ஆல்டர் பண்ணுவோம். ஏதாவது ஒரு சைடு தான் பண்ணணும், ரெண்டு சைடும் பண்ணக்கூடாது. ஓகேவா? அந்த மாதிரி ஆல்டர் பண்ணா அதை தான் ஆல்டர்னெண்டோ ப்ரொபோர்ஷன். ஆல்டர் பண்ணதுக்கு அப்புறமும் நமக்கு அந்த ரேஷியோ ஈக்குவலா இருக்கு அப்படின்னா அதுதான் நம்ம ஆல்டர்னெண்டோ ப்ரொபோர்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். காம்போனெண்டோ ப்ரொபோர்ஷன்னா இஃப் ஃபார் a/b ஈக்குவல் டு c/d if a plus b/b is equal to c plus d/d then it is known as componendo proportion. டிவைடெண்டோ ப்ரொபோர்ஷன்னா இப்போ கொடுத்த ப்ரொபோர்ஷன் a/b ஈக்குவல் டு c/d, அதுல எனக்கு a மைனஸ் b/b ஈக்குவல் டு c மைனஸ் d/d அப்படின்னு இருந்துச்சுன்னா அது ஈக்குவலா, அதாவது அந்த ப்ரூஃப் நம்மளால பண்ண முடிஞ்சது அப்படின்னா அதை என்ன சொல்லுவோம்னா டிவைடெண்டோ ப்ரொபோர்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? சம்டைம்ஸ் நமக்கு இந்த மாதிரி ப்ரொபோர்ஷனிங்ல டைப்ஸ் மென்ஷன் பண்ணிட்டு கொஸ்டின் கேட்கறதுக்கான சான்சஸ் இருக்கு. ஸோ அது என்ன டைப்ஸ் அப்படின்றத பார்த்து வச்சுக்கோங்க. ரைட்டா? ஸோ கான்செப்ட்ஸ் இது என்ன, வேரியேஷன் வரப்போ நம்ம வேரியேஷன் கான்செப்ட்ஸ் என்னன்னு பார்த்துக்கலாம். ஸ்ட்ரைட்டாக சம்குள்ளே போயிடலாமா? ஸோ சம்குள்ளே போகிறப்போ அந்த சம்ஸை எப்படி அப்ரோச் பண்ணணும்னு ஒரு சின்ன சின்ன கான்செப்ட்ஸ் வரும், அதையும் நம்ம சேர்த்து பார்த்துடலாம். ஒரு சில கொஸ்டின்ஸ் நமக்கு லென்த்தியாக தான் இருக்கும், அது அன்அவாய்டபிள். சரிங்களா? ஸோ அந்த மாதிரி கொஸ்டின்ஸை நீங்கள் ப்ரீவியஸாக பார்த்துருந்தீங்க அப்படின்னா எக்ஸாம் ஹால்குள்ளே போய் அட்டெம்ப்ட் பண்ணுங்க.
அப்படி இல்லாத பட்சத்துல அந்த கொஸ்டினை ரெட் ஃபிளாகா கன்சிடர் பண்ணிட்டு அதை நீங்க அட்டன் பண்ண வேணாம், டைம் நிறைய ஸ்பெண்ட் பண்ண வேணாம். உங்களுக்கு மேக்ஸிமம் ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷனிங்ல எவ்வளோ கொஸ்டின்ஸ் வரும் அப்படின்னா 1 to 2 கொஸ்டின் தான். அதுக்கு நீங்க எடுத்துக்க வேண்டிய டைம் எவ்வளோ அப்படின்னா 20 to 30 செகண்ட்ஸ்குள்ள போடுற மாதிரி தான் எடுத்துக்கணும். ஏன்னா நமக்கு ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷனிங்ல பெருசா கான்செப்ட்ஸ் எதுவும் கிடையாது, சின்ன கான்செப்ட் தான். ஸோ ப்ராக்டிஸ் பண்ண உங்களுக்கு 15 to 20 செகண்ட்ஸ்குள்ளேயே நீங்க போட்டுடலாம். கரெக்டா? ஓகே, ஃபர்ஸ்ட் சம்குள்ள போயிடலாமா? ஃபர்ஸ்ட் பாருங்க, ரேஷியோ ஆஃப் ஏ salary to B salary is 2:3. ரேஷியோ ஆஃப் B salary to C salary is 4:5. வாட் இஸ் த ரேஷியோ? நார்மலா நம்ம ரேஷியோவை ஃப்ராக்ஷனா எக்ஸ்பிரஸ் பண்ணி எப்படி சால்வ் பண்ணுமோ அது ஒரு மெத்தட் பார்க்கலாம். அது இல்லாம இந்த மாதிரி ரேஷியோஸ் கொடுத்திருந்தா merging அப்படின்ற ஒரு மெத்தட் இருக்கு. அதை வச்சு நம்ம சிம்பிளா எப்படி A:B, B:C ரேஷியோ கண்டுபிடிக்கிறது அப்படின்றதும் நம்ம ரெண்டு மெத்தட்ல பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் மெத்தட் பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க, ரேஷியோ ஆஃப் A salary to B salary is 2/3. அதாவது A/B ரேஷியோ 2/3. அடுத்து ரேஷியோ ஆஃப் B salary to C salary B/C is equal to 4/5. ஓகேவா? ஸோ இங்க இருந்து நம்ம என்ன எடுத்துக்கலாம்? A is equal to 2/3 of B ன்னு எடுத்துக்கலாமா? இங்க இருந்து நம்ம என்ன எடுத்துக்கலாம்? B is equal to 4/5 of C அப்படின்னு எடுத்துக்கலாம். ரைட்டா? ஸோ இதை எப்படி நம்ம சப்ஸ்டியூட் பண்ணலாம்? இப்போ நமக்கு வேண்டியது என்ன கேட்குறாங்க? வாட் இஸ் த ரேஷியோ அப்படின்னு தான் கேட்குறாங்க. வாட் இஸ் த ரேஷியோனா A:B:C உடைய ரேஷியோ தான் கேட்குறாங்க. இப்போ இது மூணையுமே நம்ம காமனா ஏதாவது ஒரு டேர்ம்ஸ்ல கன்வெர்ட் பண்ணிக்கணும். ரைட்டா? எய்தர் ஏனா ஏ, பினா பி, இல்லைன்னா சினா சி, ஏதாவது ஒரு டேர்ம்ஸ்ல கன்வெர்ட் பண்ணிக்கணும். இப்போ நம்ம சியை அப்படியே வச்சுக்கலாம். ஓகேவா? ஏவையும் பியையும் இன் டேர்ம்ஸ் ஆஃப் சில மாற்ற ட்ரை பண்ணலாமா? ஏ நமக்கு என்ன தெரியும்? 2/3 ஆஃப் பி அப்படின்னு தெரியும். பி நமக்கு இன் டேர்ம்ஸ் ஆஃப் சில தெரியுமா? ஸோ அப்போ இங்க மாத்திடலாமா? 2/3 ஆஃப் பி, பி ஈக்குவல் டு 4/5 ஆஃப் சி. ஸோ 4/5 ஆஃப் சி விச் இஸ் ஈக்குவல் டு 2 4s are 8, கீழே 15, 8/15 சி. அப்போ இங்க நமக்கு ஏ என்ன வந்துடும்? 8/15 சி. பி என்ன தெரியும் நமக்கு? 4/5 சி. ஸோ 4/5 சி. ஸோ மூணுலையுமே சி கேன்சல் ஆயிடும். இங்க 1 அப்படின்னு இருக்குன்னு அர்த்தம். ரைட்டா? இப்போ கீழே எனக்கு ஒரு நம்பர்ஸ் இருக்கு, இதை நம்ம எலிமினேட் பண்ணணும். ஏன்னா நமக்கு ரேஷியோனா மேலே நியூமரேட்டர் மட்டும் தான் வரணும், கீழே டினாமினேட்டர் வரக்கூடாது. அதுக்கு என்ன பண்ணணும்னா கீழே காமன் டினாமினேட்டர் இருந்தது அப்படின்னா அதை நம்ம எலிமினேட் பண்ணிடலாம். ஸோ காமன் டினாமினேட்டர் வேணும், நம்ம என்ன பண்ணணும்? எல்சிஎம் எடுக்கணும். எல்சிஎம் எடுக்கணும் அப்படின்னா இங்கே 15 இருக்கா? ஸோ இங்கே மல்டிப்ளை அண்ட் டிவைட் பை 3னா 15 ஆயிடுமா? இங்கே எனக்கு 15 வேணும்னா மல்டிப்ளை அண்ட் டிவைட் பை 15. ஸோ எல்சிஎம் எடுத்திருக்கோம். 8:4 3s are 12:15. கீழே டினாமினேட்டர் எல்லாமே 15 தான். ஸோ நமக்கு ரேஷியோஸ் வேணுன்றப்போ கீழே டினாமினேட்டர்ல காமனாக இருக்கிறப்போ மேலே நியூமரேட்டர் மட்டும் வச்சு நம்மளால சொல்ல முடியும். இதுதான் ஃபைனல் ரேஷியோவான்னு கேட்டால் இல்லை. ரேஷியோனா என்னது? இன் டேர்ம்ஸ் ஆஃப் ஸ்மாலஸ்ட் நம்பர் வர வரைக்கும் எக்ஸ்பிரஸ் பண்ணுறது தான் ரேஷியோ. இப்போ 8:12:15 இது மூணுலையுமே காமனாக என்னால் ஏதாவது கேன்சல் பண்ண முடியுமா அப்படின்றத செக் பண்ணணும். 8 12 நமக்கு 2 டேபிளில் கேன்சல் ஆகும், 12 15 3 டேபிளில் கேன்சல் ஆகும். பட் மூணுமே காமனாக எங்கேயும் கேன்சல் ஆகாது. ஸோ இதான் நம்மளுடைய ஃபைனல் ரேஷியோ. ரைட்? இது யூஸ்வலா நமக்கு தெரிஞ்ச கான்செப்ட்ஸ் வச்சு போறது. ஸோ இந்த கான்செப்ட் இல்லாம நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா merging அப்படின்னு ஒரு மெத்தட் இருக்கு. அப்படின்னா என்னன்னா, இப்போ A:B:C, நமக்கு A:B என்ன ரேஷியோ தெரியும்? 2:3. B:C என்ன ரேஷியோ தெரியும்? 4:5 அப்படின்னு தெரியும். கரெக்டா? ஸோ இங்க நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, இந்த 3 இருக்கா, இந்த 3 இருக்கிறத இங்க எக்ஸ்டெண்ட் பண்ணி எழுதுவோம். ஸோ இங்க 3 ஆயிடும். 4 இருக்கிறத இங்க எக்ஸ்டெண்ட் பண்ணுவோம், இங்க 4 ஆயிடும். இப்போ இதை மல்டிப்ளை பண்ணி அப்படி எழுதிக்கலாம். 8, இங்க 3 4s are 12, இங்க 3 5s are 15. ஸோ சேம் ஆன்சர் வந்துருச்சா? ஸோ இதை தான் என்ன சொல்லுவோம் அப்படின்னா merging கான்செப்ட் அப்படின்னு சொல்லுவோம், இல்லை merging மெத்தட். இதையே நம்ம ஃபார்முலா வைஸும் போடலாம். ஃபார்முலா வைஸ்னா எப்படி போடலாம்? இங்க இதுதான் நியூமரேட்டர் இல்லையா? n1, இது 3ன்றது டினாமினேட்டர் d1, இங்க 4ன்றது நியூமரேட்டர் n2, இது d2. இதை இந்த merging மெத்தடையே ஃபார்முலா படி எழுதுனா என்ன வரும்னா n1 n2 is to d1 n2 is to d1 d2. ஸோ இப்படி எக்ஸ்டெண்ட் பண்ணி எழுத வந்து
நமக்கு தெரியல அப்படின்னா ஃபார்முலா படி எழுதிக்கலாம். நியூமரேட்டர் 1 நியூமரேட்டர் 2 இஸ் டு ஃபர்ஸ்ட் இருக்க நியூமரேட்டர்ல மட்டும் டினாமினேட்டரை நம்ம ரீப்ளேஸ் பண்றோம். அதுக்கப்புறம் ரெண்டுலையுமே டினாமினேட்டரை ரீப்ளேஸ் பண்றோம். இப்போ பாருங்க n1 n2னா 2 into 4 8. அடுத்து d1 n2னா d1 3 n2 4 so 12. d1 d2னா 3 5 15. ஸோ எந்த மெத்தட் உங்களுக்கு கம்ஃபர்டபுளா இருக்கோ அந்த மெத்தட் நீங்க சூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ இவ்வளோதான் நமக்கு ரேஷியோவை பொறுத்த வரைக்கும். நம்ம இப்படிதான் நமக்கு எக்ஸாம்ல கொஸ்டின்ஸ் கேட்பாங்களா அப்படின்னா இது ஃபுல்லா பேசிக் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்காக ஒரு 4-5 சம் இப்படிதான் இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம யூபிஎஸ்சி லெவல் கொஸ்டின்ஸ் பார்ப்போம். கிளியர்? ஸோ அடுத்தது பாருங்க A:B 2:3 B:C 4:5 C:D 6:11 D:E 12:17. Find the ratio of A:B:C:D:E. ஸோ இதை நம்ம மர்ஜிங் மெத்தட் படி எழுதலாம். எப்படி எழுதலாம்? A:B:C:D:E தான் கேட்குறாங்க. ஃபர்ஸ்ட் A:B என்னது 2:3. அடுத்து B:C 4:5. அடுத்து C:D 6:11. நெக்ஸ்ட் என்னது D:E 12:17. இப்போ இங்க இருக்கிற 3 என்ன பண்ணுவோம்? எக்ஸ்டெண்ட் பண்ணி எழுதுவோமா? ஸோ 3 3 3. இங்க இருக்கிற 5 எக்ஸ்டெண்ட் பண்ணி எழுதுவோம். ஸோ 5 5. இங்க இருக்கிற 11 எக்ஸ்டெண்ட் பண்ணுவோம். ஸோ 11. இங்க இந்த 4 எக்ஸ்டெண்ட் பண்ணுவோம். இங்க இந்த 6 எக்ஸ்டெண்ட் பண்ணுவோம். இங்க இந்த 12 எக்ஸ்டெண்ட் பண்ணுவோமா? ஸோ 12 12 12. இப்போ நமக்கு வேணும்னா 2 4 ஆர் 8 8 6 ஆர் 48 48 into 12ன்னு போடணும். ஸோ 48 into 10னா 480 48 into 2னா 96. ஸோ 6 17 1 576 is 2 அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே மல்டிப்ளை பண்ணி எழுதணும். எழுதுனதுக்கு அப்புறமா காமனா எந்த டேபிள்ல கேன்சல் ஆகுமோ எல்லாமே, ஸோ அதை வச்சு நம்ம என்ன பண்ணணும்னா எல்லாத்தையுமே வந்து கேன்சல் பண்ணணும். ரைட்டா? ஸோ இங்க ஃபார்முலா படி போனா என்ன வரும்? n1 n2 n3 n4 அப்படி வரும். ஓகேங்களா? ஸோ n1 n2 n3 n4 is to d1 n2 n3 n4 is to d1 d2 n3 n4 is to d1 d2 d3 n4 is to d1 d2 d3 d4. ஓகேவா? ஸோ ஃபார்முலா படி போனீங்க அப்படின்னா n1 n2 இதை வச்சு நம்ம போட்டுக்கலாம். n1னா எது மேம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இதுதான் n1, இது n2, இது n3, இது n4. ரைட்டா? ஸோ ஃபார்முலா படி போட்டிங்க அப்படின்னா எத்தனை நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் கொடுத்தாலும் நம்ம போட்டுக்கலாம். ஸோ இங்கே என்ன ஆன்சர் வருதுன்னு பார்க்கலாமா? 3 4s are 12 12 into 12 144ன்னு வரும். 144 into 6 24 2 26 remainder 2 864ன்னு வரும். ஸோ இதை மாதிரி நீங்கள் எல்லாத்துக்கும் மல்டிப்ளை பண்ணி என்ன ஆன்சர் வருது அப்படின்றத செக் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ கமெண்ட் வந்து நீங்கள் பண்ணுங்கள் இந்த கொஷினுக்கு என்ன ஆன்சர் வருதுன்னு. ஏன்னா கண்டிப்பாக இது எல்லாமே வந்து கேன்சல் ஆகிட்டு ஒரு ரேஷியோவாக வரும். ஸோ மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். சரியா? ஸோ இது மல்டிப்ளிகேஷன் நார்மல் மல்டிப்ளிகேஷன் தான், அதனால தான் நான் போடாமல் நெக்ஸ்ட் சம் போகிறேன். கிளியரா? அடுத்த சம் போயிடலாமா? அடுத்தது பாருங்க, ₹5783 is divided among Ram, Shyam and Mohan in such a way that if ₹28, ₹37 and ₹18 be deducted from their respective shares, they have money in the ratio 4:6:9. Find Ram's share. ஸோ என்ன சொல்றாங்க? 3 பேர் இருக்காங்க. யார் யாரு? ராம், ஷியாம், மோகன். ரைட்டா? ஸோ அவங்க கிட்ட டோட்டலா ஒரு அமௌண்ட் டிவைட் பண்ணி எடுத்துக்கிறாங்க. என்னென்ன அமௌண்ட்டு? 5783 அப்படின்னு ஒரு அமௌண்ட்டு 3 பேருக்கு டிவைட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ இந்த 5783 3 பேருக்கு டிவைட் பண்ணி கொடுத்ததுக்கு ரேஷியோ கொடுத்துருக்காங்க. எப்படி ரேஷியோ கொடுத்துருக்காங்கன்னு பாருங்களேன். In such a way that if ₹28, 37, 18 be deducted from their respective shares, they have money in the ratio 4:6:9. சரி, ஏதோ ஒரு ரேஷியோ கொடுத்துருக்காங்க. என்ன ரேஷியோ? ராம், ஷியாம், மோகனுடைய அமௌண்ட் ரேஷியோ தான். ஸோ 4:6:9 ரேஷியோனா என்ன சொன்ன? காமனா ஒரு டேர்ம் எக்ஸ்ன்னு இருக்கு, ஏதோ ஒரு நம்பர் இருக்கு, அதை தான் கேன்சல் அவுட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொன்னோமா. அப்போ ராமோடைய அமௌண்ட் வேணும்னா 4x, ஷியாமோடைய அமௌண்ட் வேணும்னா 6x, மோகனுடைய அமௌண்ட் வேணும்னா 9x. ஓகேவா? அவ்வளோதானா சொல்லியிருக்காங்க அப்படின்னா இல்லை. In such a way that if 28, 37, 18 be deducted from their respective shares. அப்போ டோட்டல் ஷேர் என்னது? ஒரு அமௌண்ட் இருக்கு. ஸோ டோட்டல் ஷேர் ஒய்ன்னு வச்சுக்கலாம். ராமோடைய டோட்டல் ஷேர் ஒய்ன்னு வச்சுக்கலாம்.
ஓகேவா? அதுல இருந்து 28 டிடெக்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ -28. இப்போ அத மாதிரி ஷியாமோட ஷேர் இருக்கு, இசட்னு வச்சுக்கலாமா? அதுல இருந்து எவ்வளவு டிடெக்ட் பண்ண சொல்லியிருக்காங்க? 37 டிடெக்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. அடுத்து மோகனுடைய ஷேர் என்ன வச்சுக்கலாம்? ஏன்னு வச்சுக்கலாமா? அதுல இருந்து எவ்வளவு டிடெக்ட் பண்ண சொல்லியிருக்காங்க? 18 டிடெக்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த அமௌண்ட் எல்லாம் டிடெக்ட் பண்ணதுக்கு அப்புறமா தான் என்ன ஆயிருக்கு அப்படின்னா 4:6:9 ரேஷியோவா மாறி இருக்கு. ஓகேவா? அப்போ அவங்களுடைய ஷேர் என்னது? இந்த ரேஷியோ பிளஸ் இந்த அமௌண்டா? புரியுதா? டிடெக்ட் பண்ணதுக்கு அப்புறமா என்ன சொல்ற வராங்க? ஒரு அந்த ரேஷியோ என்னது? 4:6:9. பட் டிடெக்ட் பண்ணாம அதையும் சேர்த்தாதான் நமக்கு என்ன அமௌண்ட் வரும்? 5783 வருமா? அப்ப ராமுடைய ஷேர் என்னது? 4x தான். அதோட டிடெக்ட் என்னது? 28 பண்ணியிருக்கோம். இங்க என்ன பண்ணணும்? ஷேர் வேணும், ஆட் பண்ணணும். ஏன்னா டிடெக்ட் பண்ணா அவங்களுக்கு வர ரேஷியோவா கொடுத்துருக்காங்க. அப்ப அவங்க ஷேர் அமௌண்ட் எவ்வளவு டோட்டலா? அதோட அந்த 28 ஆட் பண்ணும். அப்ப ராமுடைய அமௌண்ட் 4x plus 28. ஷாமுடைய அமௌண்ட்ல இருந்து எவ்வளவு டிடெக்ட் பண்ணோம்? 37 டிடெக்ட் பண்ணோமா? அப்போ 6x plus 37. மோகனுடைய அமௌண்ட்ல எவ்வளவு டிடெக்ட் பண்ணோம்? 18 டிடெக்ட் பண்ணோம். அப்ப இங்க என்னது? 9x plus 18. ஸோ இதுதான் ராமுடைய ஷேர், ஷியாமுடைய ஷேர், மோகனுடைய ஷேர். ஏன் பிளஸ் பண்ணியிருக்கோன்றது கிளியரா புரியுது இல்லைங்களா? ஏன் பிளஸ் பண்ணியிருக்கோம்? ஏன்னா டிடெக்ட் பண்ணதுக்கு அப்புறமா வரக்கூடிய ரேஷியோ தான் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? அப்போ அந்த ஷேரையும் நம்ம ஆட் பண்ணாதான் நமக்கு டோட்டலா 5783 வரும். ஸோ அதனால நம்ம இங்க ஆட் பண்ணியிருக்கோம். இப்போ நம்ம என்ன பண்ணலாம்? 3 பேரோட ஷேரையும் ஆட் பண்ணா 5783 நமக்கு தெரியுமா? ஸோ 4x plus 28 plus 6x plus 37 plus 9x plus 18 equal to 5783. ஸோ டோட்டலா என்ன வருது? 4, 6, 10, 19. ஸோ 19x plus இங்க என்ன வருது? 8, 7, 15, 15 plus 8, 23, ரிமைண்டர் 2 இருக்கும். இங்க 1, 3, 4, 5, 6, 6 plus 2, 8. So 83 which is equal to 5783. இந்த 83 இங்க வந்துச்சுன்னா மைனஸ்ல வருமா? So 19x is equal to 5700. இப்போ நமக்கு x என்ன வரும்? 5700 by 19. 19 into 3 தான் நமக்கு 57. வேணா செக் பண்ணிக்கோங்க. ஸோ 27 to 57 அப்படின்னு வரும். ஸோ இதை கேன்சல் பண்ணா 300 அப்படின்றது நமக்கு எக்ஸ் கிடைச்சிடும். இப்போ கொஸ்டின்ல என்ன கேட்டிருக்காங்க? ஃபைண்ட் ராம் ஷேர் தான் கேட்டிருக்காங்க. ராமுடைய ஷேர் என்னது? இங்க 4x plus 28 தான் ராமுடைய ஷேர். அப்போ இங்க 4x plus 28னா 4 into 300 plus 28 which is equal to 4 3s are 12, 1200, இங்க 28. So 1228 தான் ராமுடைய ஷேர். So option B is the correct answer. கிளியரா? ஸோ அங்க டிடெக்ட் பண்ண சொல்லியிருக்காங்க, நம்ம இங்க ஆட் பண்ணியிருக்கோம். ஏன்ற கான்செப்டை புரிஞ்சுக்கோங்க. ரைட்? அடுத்த கொஸ்டின் பாருங்க. If x by y is equal to 3 by 4, then find the value of the expression. So x by y is equal to 3 by 4. இப்போ நமக்கு என்ன கேட்டிருக்காங்க? Value of the expression 5x minus 3y divided by 7x plus 2y. அப்போ இங்க x ஓட வேல்யூ 3, y ஓட வேல்யூ 4 அப்படின்றத நம்ம நேரா ஈக்குவேட் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ இல்லைன்னா நம்ம என்ன பண்ணலாம்? எக்ஸுக்கு 3x 4x அப்படின்னு பண்றதுக்கு பதிலா நம்ம இந்த மாதிரியே ஸ்ட்ரைட்டாவும் ஈக்குவேட் பண்ணலாம். ஸோ எக்ஸோட வேல்யூ 3, ஒய்யோட வேல்யூ 4. அதை இங்கே நம்ம சப்ஸ்டியூட் பண்ண போறோம். ஸோ எக்ஸோட வேல்யூ 3 மைனஸ் ஒய்யோட வேல்யூ 4 மைனஸ் 3 4. 7 into 3 plus 2 into 4. இங்க என்னது? 15 minus 12 3. இங்க என்ன வரும்? 21, இங்க 8. So 3 by 29 தான் நம்ம ரேஷியோ. So option C is the correct answer. மேம் இதை இன்டிஜரா எடுத்துக்கணும் அப்படின்னா எனக்கு இங்க 3x 4x அப்படிதானே எடுத்து இங்க சப்ஸ்டியூட் பண்ணணும் அப்படின்னு கேட்டாலும் நீங்க ஃபைனலா என்ன ஆகும்? மேல ஒரு x இருக்கும், கீழே ஒரு x இருக்கும், கேன்சல் ஆயிடும் xx. ரைட்டா? ஸோ அதனால தான் நம்ம இங்கேயே அந்த மாதிரி எக்ஸ் எல்லாம் கன்சிடர் பண்ணாம போட்டுட்டோம். ஸோ நமக்கு இந்த மாதிரி ரேஷியோஸ் கேட்டாங்கன்னா நீங்க ஸ்ட்ரெயிட்டா எக்ஸோட வேல்யூ ஒய்யோட வேல்யூ என்னதோ அதவே அப்படியே ஈக்குவேட் பண்ணிக்கலாம். அந்த காமனா இருக்கிற அந்த ஒரு வேல்யூ பத்தி நீங்க கன்சிடர் பண்ண தேவையில்லை. அப்படியே பண்ணாலும் இங்கே கேன்சல் ஆயிடும். ரைட்? நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. இஃப் பி கியூ ஆர் எஸ் ஆர் ப்ரொபோர்ஷனல் தென் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. நமக்கு ப்ரொபோர்ஷன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. PQRS are proportional அப்படின்னா என்ன அர்த்தம்? P by Q is equal to
R by S ன்னு அர்த்தமா? அதானே நம்ம ப்ரொபோர்ஷனல் மீனிங் சொன்னோம். ஸோ P is to Q, proportion R is to S. இதுதான் நான் என்ன சொல்லியிருக்கேன், ப்ரொபோர்ஷனுக்கு பதிலாக ஈக்குவல் டுன்னு எழுதியிருக்கேன். இதை தான் நமக்கு கொஸ்டின்ல சொல்லியிருக்காங்க. இப்போ என்ன கேட்குறாங்க, P minus Q into P minus R divided by P equal to என்ன? இதுதான் நமக்கு கொஸ்டின்ல கேட்டிருக்காங்க. ஸோ P minus Q into P minus R இருக்கா? ஸோ ஒன்றுனா மல்டிப்ளை பண்ணலாமா? ஃபர்ஸ்ட் P வச்சு மல்டிப்ளை பண்ணலாமா? P ஸ்கொயர் மைனஸ் PR அப்படின்னு வரும், ரைட்டா? அடுத்து மைனஸ் Q ஆஃப், ஸோ இதை என்ன பண்ணுவோம், P இன்ட்டு P மைனஸ் ஆர் மைனஸ் Q இன்ட்டு P மைனஸ் ஆர். ஸோ இந்த ஸ்டெப்புக்கு அப்புறமா இந்த ஸ்டெப் வரும், அதுக்கப்புறம் நம்ம உள்ள மல்டிப்ளை பண்ணுவோம். அதுதான் நான் இங்கே ஸ்ட்ரைட்டாக பண்ணுறேன், ரைட்டா? ஸோ பண்ணால் இங்கே என்ன வரும், மைனஸ் PQ, இங்கே மைனஸ் மைனஸ் ப்ளஸ்ன்னு ஆகிடும். ஸோ ப்ளஸ் RQ டிவைடட் பை P. ஸோ இங்கே ஏதாவது கேன்சல் ஆகுமான்னு பாருங்க. P ஸ்கொயர் மைனஸ் PR மைனஸ் P, இங்கே RQன்னு இருக்கு. அப்போ எல்லாமே நமக்கு Pல கேன்சல் ஆகும் இல்லையா? ஸோ P ஸ்கொயர் பை P நமக்கு என்ன ஆகும், Pன்னு வரும். மைனஸ் இங்கே PP கேன்சல் ஆகி R மட்டும் வரும். அடுத்து இங்கே PP கேன்சல் ஆகி Q மட்டும் வருமா? ஸோ மைனஸ் Q. இங்கே நமக்கு எதுவுமே கேன்சல் ஆகுது, ப்ளஸ் RQ பை P அப்படின்னு இருக்கும். இப்போ என்ன பண்ணணும்னா, கேன்சல் ஆகுற மாதிரி இந்த P கேன்சல் ஆகுற மாதிரி ஏதாவது நம்மளால சேஞ்ச் பண்ண முடியுமா அப்படின்றத பார்க்கணும். அது இங்க இருந்தா பார்க்கணும். நமக்கு இங்க என்னது RQன்னு இருக்கா, இங்க என்னது P by Q ஈக்குவல் டு R by Sனா என்ன வரும், PS is equal to RQ அப்படின்றது வந்துருமா, ரைட்டா? PS is equal to RQ இந்த ப்ரொபோர்ஷன்ல இருந்து. இங்க எனக்கு ஏற்கனவே RQன்னு இருக்கு. RQன்னு இருக்க இடத்துல நம்ம என்ன பண்ணலாம், PSன்னு சப்ஸ்டியூட் பண்ணலாமா? சப்ஸ்டியூட் பண்ணா என்ன வரும், P minus R minus Q plus RQன்னு இருக்கிற பிளேஸ்ல PSன்னு சப்ஸ்டியூட் பண்றோம். ஸோ PS by P, PP கேன்சல் ஆயிடும். கேன்சல் ஆயிட்டு ஃபைனல் ஆன்சர் என்ன வரும், P minus R minus Q plus S. எந்த ஆப்ஷன்ல இருக்கு, P minus R minus Q plus S. ஸோ ஆப்ஷன் B is the correct answer. ரைட்டா, கிளியரா? ஸோ இங்கே ப்ரொபோர்ஷன் அப்படின்னு ஒன்று கொடுத்துருக்காங்கன்னா இங்கேருந்து எதையோ ஒன்று எடுத்து நம்ம சப்ஸ்டியூட் பண்ணணும்னு அர்த்தம். ஸோ அந்த ப்ரொபோர்ஷன் மீனிங் என்ன தெரிஞ்சிருச்சு அப்படின்னா கொடுத்துருக்கிற எக்ஸ்பிரஷனுக்கு நம்ம ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம் ஈஸியாக. நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாமா? நெக்ஸ்ட் இது பாருங்க, வாட் நம்பர் மஸ்ட் பி ஆடட் இன் ஈச் டேர்ம் ஆஃப் த ஃப்ராக்ஷன் 7/31 so that it may become 5:17. ஸோ 7/31 ஒரு ஃப்ராக்ஷன் இருக்கு, அதுல என்ன நம்பர் added to each term அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுதான் each term. அப்போ இங்கேயும் எனக்கு ஒரு நம்பர் ஆட் பண்ணணும், இங்கேயும் ஒரு நம்பர் ஆட் பண்ணணும். வாட் நம்பர் மஸ்ட் பி ஆடட் இன் ஈச் டேர்ம், ஏதோ ஒரு காமன் நம்பர் ஈச் டேர்ம்ல ஆட் பண்றாங்க. அப்படி ஆட் பண்றப்போ என்ன ஆகுது, அதனுடைய ரேஷியோ 5:17 ஆகுது. தட் இஸ் 5/17. இப்போ அந்த நம்பர் தான் என்னன்னு கேட்குறாங்க. இதை நம்ம என்ன பண்ணலாம்னா நார்மலா சால்வும் பண்ணலாம். 17 × 7 + x = 5 × 31 + x அப்படின்னு சால்வ் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா கொடுத்துருக்கிற ஆப்ஷன்ல இருந்தும் போகலாம். நம்ம ரெண்டு மெத்தடும் ட்ரை பண்ணலாமா? ஸோ இங்கே என்ன பண்ணுவோம், கிராஸ் மல்டிப்ளை பண்ணுவோம். 17 × 7 + x which is equal to 5 × 31 + x. ஸோ 17 × 7 49, 4 இங்கே 11, 119 + 17x is equal to 155 + 5x. இங்கேருந்து இப்போ என்ன வரும், 5x அந்த சைட் போச்சு அப்படின்னா மைனஸ்ல வருமா? 17 - 5 12x which is equal to 155 - 119. ஸோ 15ல 9 போச்சுன்னா 6, 4ல 1 போச்சுன்னா 3. ஸோ 36. x equal to 36/12 which is equal to 3. ரைட்டா? ஸோ எந்த ஆப்ஷன்ல இருக்கு, ஆப்ஷன் டில இருக்கு. இவ்வளோ சால்வ் பண்றதுக்கு பதிலாக நீங்க ஆப்ஷன் வச்சும் செக் பண்ணலாம். ஆப்ஷன் வச்சு செக் பண்ணா என்ன வரும், ஃபர்ஸ்ட் 9 ஆப்ஷன் வச்சு செக் பண்ணுவோமா? ஸோ 7 + 9 நமக்கு 16, கீழே 31 + 9 40. இதை கேன்சல் பண்ணாலும் நமக்கு 8/20, இதுக்கப்புறம் கேன்சல் பண்ணா 4/10, 2/5 தான் வருது. நமக்கு 5/17 வரல. ஸோ அப்போ ஆப்ஷன் ஏ கிடையாது. ஸோ இங்க எனக்கு 7 + 10/31 + 10னா 17/41 தான் வருது. அப்போ இதுவும் கிடையாது. அடுத்து 11 பண்றப்போ நமக்கு என்ன வரும், 18/42. கேன்சல் பண்ணா 9/21.
ஸோ இதை திரும்ப 3 டேபிளில் கேன்சல் பண்ணால் 3/7 தான் வருது. ஸோ இந்த ஆப்ஷனும் கிடையாது. நெக்ஸ்ட் இங்கே சப்ஸ்டியூட் பண்ணால் 7 + 3 divided by 31 + 3. 7 + 3 10, 31 + 3 34. இதை கேன்சல் பண்ணால் 5/17. ஸோ 5/17 தான் நமக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஆப்ஷன் தான் கரெக்ட் ஆப்ஷன். ஸோ நீங்கள் ஆப்ஷன்ல இருந்தும் போகலாம், அப்படி இல்லைன்னா என்ன பண்ணலாம், இந்த மாதிரி சால்வ் பண்ணியும் பண்ணலாம். ரைட், அடுத்த கொஸ்டின் பாருங்க. If P is to Q equal to R is to S, then the value of P square plus Q square divided by R square plus S square. P by Q equal to R by S அப்படின்னு கொடுத்துட்டு நமக்கு என்ன கேட்டிருக்காங்க, P square plus Q square divided by R square plus S square. ஸோ இங்கே என்ன இருக்கு, 1/2 P plus Q R by S, P minus Q by R by S அப்படின்னு இருக்கு. ஸோ இங்கே எனக்கு ப்ரொபோர்ஷன் அப்படின்னு கொடுத்துட்டாங்க. ஸோ இங்கே வேல்யூஸ் எப்படி நம்ம கண்டுபிடிக்கலாம், இங்கேருந்து நமக்கு என்ன வரும், PS is equal to RQன்னு வரும். இதை வச்சு நம்ம எக்ஸ்பிரஷன்ஸ் இங்கே இருக்கிற ஏதாவது ஒரு ஆன்சர்ஸை நம்ம கொண்டு வரணும். ஸோ இந்த மாதிரி சம்மில் என்ன பண்ணலாம் அப்படின்னா, நம்ம ஒரு வேல்யூஸ் அஸ்யூம் பண்ணிக்கலாம். ரைட்டா? ஸோ வேல்யூஸ் அஸ்யூம் பண்ணுறது எப்படி அஸ்யூம் பண்ணணும், இந்த மாதிரி ப்ரொபோர்ஷனாக இருக்கிற மாதிரி அஸ்யூம் பண்ணணும். ஸோ Pக்கு 1, Qக்கு 2 அப்படின்னு எடுத்துக்கிறோன்னு வைங்களேன். இப்போ Rக்கு 3 அப்படின்னு எடுத்துக்கலாம். Sக்கு என்ன வரும், 6ன்னு எடுத்துக்கிட்டாதான் என்ன ஆகும், இங்கேயும் 1/2 ரேஷியோ வரும், இங்கேயும் 1/2 அப்படின்னு ரேஷியோ வரும். ஸோ இந்த வேல்யூஸ் சப்ஸ்டியூட் பண்ணி நம்ம கண்டுபிடிக்கலாம். ரைட்டா? P ஸ்கொயர் ப்ளஸ் Q ஸ்கொயர் டிவைடட் பை R ஸ்கொயர் ப்ளஸ் S ஸ்கொயர்னு இருக்கு. P வேல்யூ 1, ஸோ 1 ஸ்கொயர் 1, Q வேல்யூ 2, Q ஸ்கொயர் 4, ஸோ R வேல்யூ 3, 3 ஸ்கொயர் 9, S வேல்யூ 6, 6 ஸ்கொயர் 36. ஸோ இங்கே என்ன வரும், 5/45 which is equal to 1/9 வருது. ரைட்டா? 1/9 என்ன அர்த்தம், 1ன்றது P உடைய வேல்யூ, Qன்றது என்ன அர்த்தம், 9னா R ப்ளஸ் S அப்படின்னு வச்சுக்கலாமா. ஸோ R ப்ளஸ் S. ஸோ இந்த மாதிரி ஏதாவது கனெக்ஷன் கொடுத்துருக்கிற ஆப்ஷன் வச்சு நம்மளால பண்ண முடியுமா அப்படின்றத பார்க்கணும். ஃபர்ஸ்ட் என்ன இருக்கு, 1/2ன்னு இருக்கு. 1/2 நமக்கு 1/2னா என்ன வரும், P/Qன்னு வரணும். இங்கே நமக்கு 1/9 வந்திருக்கு இல்லையா. ஸோ P/Q இந்த ஆப்ஷன் வராது. அடுத்தது பாருங்க, P ப்ளஸ் Q டிவைடட் பை R ப்ளஸ் S. ஸோ R ப்ளஸ் எக்ஸ் கீழே 9 வந்துடும், மேலே P ப்ளஸ் Qனா 1 + 2 3ன்னு இருக்கும். ரைட்டா? இங்கே நமக்கு 1/9 இருக்கு, இங்கே 3/9 வருது, அப்போ இது கிடையாது. அடுத்து இங்கே P மைனஸ் Q. P மைனஸ் Qனா 1 - 2 1 -1 1 - 2 கீழே. R மைனஸ் Sனா 3 - 6 -3ன்னு வரும். ஸோ மைனஸ் மைனஸ் கேன்சல் ஆகி 1/3ன்னு இருக்கும். நமக்கு 1/9 தான் ஆன்சர். ஸோ இதுவும் கிடையாது. அடுத்தது பாருங்க, P/Q டிவைடட் பை R by S. P into Q என்னது, சாரி P/Qன்னு சொன்னேன், P into Q. P into Q 1 into 2 2 டிவைடட் பை R into S 3 into 6 18. ஸோ இதை கேன்சல் பண்ணால் 1/9. அப்போ நமக்கு வரக்கூடிய ஆன்சரும் இங்கே ஆன்சரும் ஈக்குவலாக இருக்கா. அப்போ நம்மளுடைய ஆன்சர் என்னது, P into Q டிவைடட் பை R into S. கரெக்டா? இதான் நமக்கு கரெக்டான ஆன்சர். ஸோ இந்த மாதிரி சம்ஸில் நமக்கு P வேல்யூஸ் கொடுத்துருக்காங்கன்னு வைங்களேன், P/Q = 1/2ன்னு கொடுத்துருந்தாங்கன்னா இப்படியே ஸ்ட்ரைட்டாக ஈக்குவேட் பண்ணி நம்ம எக்ஸ்பிரஷனில் சப்ஸ்டியூட் பண்ணி ஆன்சர் கண்டுபிடிக்கலாம். வேல்யூஸ் கொடுக்காம ப்ரொபோர்ஷன் மாதிரி கொடுத்துட்டு நமக்கு இந்த மாதிரி ப்ரூஃப் மாதிரி ஏதாவது கேட்டிருந்தாங்க அப்படின்னா நம்மளே கொடுத்துருக்க கண்டிஷன் பேஸ் பண்ணி வேல்யூஸ் அஸ்யூம் பண்ணிட்டு சால்வ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாங்களா. நெக்ஸ்ட் இது பாருங்க, if 3x² + 3y² is equal to 10xy, what is the ratio of x to y? அதுதான் கேட்குறாங்க. ஸோ என்ன பண்ணலாம், இங்கே நம்ம ஆப்ஷன்ல இருந்தே போயிடலாமா. வாட் இஸ் த ரேஷியோ ஆஃப் x is to y? ஸோ x is to y ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் என்ன கொடுத்துருக்காங்க, 1:4. இது ஃபர்ஸ்ட் ஆப்ஷன். இப்போ நமக்கு எக்ஸில் 1ன்னு சப்ஸ்டியூட் பண்ணணும், ஒய்ல 4ன்னு சப்ஸ்டியூட் பண்ணுமா. ஸோ 3 1² + 3 4² equal to 4² sir 16 16 into 3 48 plus 3 என்ன வந்துருச்சு 51ன்னு வந்துருச்சு. ரைட் ஹேண்ட் சைடில் என்ன இருக்கு 10xy. ஸோ 10 into 1 into 4 40 தான் வரணும். இங்கே நாட் ஈக்குவல் டு. ஸோ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் கிடையாது. அடுத்து 3:2 சப்ஸ்டியூட் பண்ணும். ரெண்டாவது ஆப்ஷன்
3:2. 10xyல x3 y2 அப்போ 3 2s are 6, 6 into 10 60. இங்கே 3x square plus 3y square னா 3:2 ரேஷியோல 3 3 square plus 3 2 square. 3 square 9, 9 3s are 27 plus 2 square 4, 4 3s are 12. So 9 39. இங்கேயும் எனக்கு 10xy not equal to 3x square plus 3y square. So இந்த ரேஷியோவும் கிடையாது. அடுத்து 1:3 ரேஷியோ ட்ரை பண்ணணும். So third option ட்ரை பண்ணோம்னா 1:3 னா 10 into 1 into 3 30. 3 into 1 square plus 3 into 3 square. 3 square 9, 9 into 3 27 plus 3 30. So இங்க என்ன ஆயிடுச்சு நமக்கு 10xy equal to 3x square plus 3y square. So இந்த ரேஷியோ நமக்கு satisfy பண்ணுது. So option C is the correct answer. கிளியரா? ஸோ ரேஷியோ ப்ரொபோர்ஷன் வரைக்கும் பொறுத்த வரைக்கும் நம்ம ரொம்ப ஈஸியாக ஆன்சர் போட்டுருவோம். மேக்ஸிமம் 30 செகண்ட்ஸ் தான், அதுக்கு மேலே நமக்கு தேவைப்படாது. சரிங்களா? இங்கே சேம் கொஷின் ரிப்பீட் ஆயிருக்குன்னு நினைக்கிறேன். நம்ம அடுத்த கொஷின் பார்க்கலாம். இஃப் எக்ஸ் வேரிஸ் இன்வர்ஸ்லி அஸ் ஒய் கியூப் மைனஸ் 1 அண்ட் இஸ் ஈக்குவல் டு 3 வென் ஒய் ஈக்குவல் டு 2 ஃபைண்ட் எக்ஸ் வென் ஒய் ஈக்குவல் டு 4. இதை இந்த சம் எந்த கான்செப்ட் பேஸ் பண்ணி அப்படின்னா வேரியேஷன். ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷனிங்ல நமக்கு எக்ஸ்ட்ரா ஒரு குட்டி கான்செப்ட் இருக்கு. என்ன அப்படின்னா வேரியேஷன். வேரியேஷன்ன்றது நமக்கு 2 டைப்ஸ்ல இருக்கும். டைரக்ட் வேரியேஷன் அப்படி இல்லைன்னா இன்டைரக்ட் வேரியேஷன் அப்படின்னு சொல்லுவோம். டைரக்ட் வேரியேஷன் அப்படின்னா என்ன அர்த்தம்னா y ஈக்குவல் டு எக்ஸ், அதாவது y டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு எக்ஸ்ன்னு அர்த்தம். டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல்னா நம்ம என்ன பண்ணுவோம், ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரியிலலாம் தெரியும் நமக்கு. டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனலை ரிமூவ் பண்ணிட்டு ஈக்குவல் டு போடுறப்ப நம்ம ஒரு கான்ஸ்டன்ட்டை வந்து போடுவோம் இல்லையா? ரிமூவ் ப்ரொபோர்ஷன் சிம்பிளை ரிமூவ் பண்ணிட்டு ஈக்குவல் டுன்னு போடணும்னா ஒரு கான்ஸ்டன்ட்டை போடுவோம். அப்போ y டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு எக்ஸ் அப்படின்னா என்ன அர்த்தம், y ஈக்குவல் டு kx அப்படின்னு அர்த்தம். ஸோ இங்கே நம்மளுடைய கிராஃப் எப்படி இருக்கும், இதுதான் நம்மளுடைய எக்ஸ், இதுதான் நம்மளுடைய ஒய். எக்ஸோட வேல்யூ இன்க்ரீஸ் ஆக ஒய்யோட வேல்யூவும் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். ஸோ இப்படி தான் நம்மளுடைய கிராஃப் இருக்கும் ஃபார் ஒய் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு எக்ஸுக்கு. ரெண்டாவது என்ன அப்படின்னா இன்டைரக்ட்லி அல்லது இன்வர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் அப்படின்னு சொல்லுவோம். அங்கே என்ன மீன் பண்ணுவோம், ஒய் இன்டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு எக்ஸ்னா ஒய் இன்டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு எக்ஸ்னா 1/xன்னு போடுவோம். இங்கேயும் என்ன பண்ணுவோம், நம்ம ப்ரொபோர்ஷனாலிட்டி ரிமூவ் பண்ணிட்டு ப்ரொபோர்ஷனாலிட்டி கான்ஸ்டன்ட் அப்படின்னு ஒன்று ஆட் பண்ணுவோம். ஸோ ஒய் ஈக்குவல் டு கே இன்ட்டு 1/x அப்படின்னு போடுவோமா. ஸோ இங்கே நம்மளுடைய கிராஃப் எப்படி இருக்கும், இங்கே வேரியேஷனில் இதான் நம்மளுடைய எக்ஸ், இது நம்மளுடைய ஒய். நமக்கு என்ன ஆகும், எக்ஸ் இன்க்ரீஸ் ஆக ஆக ஒய் வேல்யூ நமக்கு கம்மி ஆகிட்டே இருக்கும். ஸோ இங்கேருந்து இப்படி நம்மளுடைய கிராஃப் இருக்கும். ஸோ எக்ஸ் கம்மியான வேல்யூ இருக்கிறப்போ ஒய் ஜாஸ்தியாக இருக்கும், எக்ஸ் இன்க்ரீஸ் ஆக ஆக ஒய்யோட வேல்யூ கம்மியாயிட்டே வரும். இதுதான் நமக்கு இன்டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனலுடைய கிராஃப். ஓகேவா? இது ஜஸ்ட் பேசிக். இப்போ இந்த சம் வாங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னு பாருங்க. எக்ஸ் வேரிஸ் இன்வர்ஸ்லி ஆஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தட் இஸ் எக்ஸ் இன்வர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு ஒய் கியூப் மைனஸ் 1, ரைட்டா? அண்ட் இஸ் ஈக்குவல் டு 3 வென் ஒய் ஈக்குவல் டு 2. அதாவது எக்ஸோட வேல்யூ இஸ் ஈக்குவல் டு 3 வென் ஒய் ஈக்குவல் டு 2 கொடுத்துருக்காங்க. அடுத்து என்ன கேட்குறாங்க, ஃபைண்ட் எக்ஸ் வென் ஒய் ஈக்குவல் டு 4, ரைட்டா? நமக்கு இன்வர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல்னு சொல்லியிருக்காங்க. இங்கே நம்ம அந்த ப்ரொபோர்ஷனாலிட்டி கான்ஸ்டன்ட்டை ஆட் பண்ணணும், ஐ மீன் இன்க்ளூட் பண்ணணும். ஸோ எக்ஸ் ஈக்குவல் டு கே பை ஒய் கியூப் மைனஸ் 1. இங்கே எனக்கு எக்ஸ் வேல்யூ தெரியும், ஒய் வேல்யூ தெரியும், அதை இங்கே சப்ஸ்டியூட் பண்ணால் ப்ரொபோர்ஷனாலிட்டி கான்ஸ்டன்ட் வேல்யூ தெரிஞ்சிடும். இங்கே வர்றப்போ எனக்கு ப்ரொபோர்ஷனாலிட்டி கான்ஸ்டன்ட் வேல்யூ தெரியும், ஒய் வேல்யூ தெரியும், அதுலேருந்து எக்ஸ் வேல்யூ என்னன்னு கண்டுபிடிச்சிடும். ஜஸ்ட் சப்ஸ்டியூஷன் தான், கான்செப்ட் புரிஞ்சிருச்சு அப்படின்னா. இங்கே எக்ஸ் வேல்யூ 3 விச் இஸ் ஈக்குவல் டு கே, இங்கே ஒய் வேல்யூ 2வா, ஸோ 2 கியூப் 8 மைனஸ் 1 7, ஸோ கே ஈக்குவல் டு 21. இப்போ இங்கே வரப்போ என்னது, எக்ஸ் ஈக்குவல் டு கே பை ஒய் கியூப் மைனஸ் 1. கேயோடைய வேல்யூ 21 தெரியும். இங்கே 4 கியூப் 4 4 are 16, 16 4 are 64 இல்லையா, 64 மைனஸ் 1 63. 21 டேபிள்லேயே கேன்சல் பண்ணால் என்ன வந்துடும், 3ன்னு வந்துடும். ஸோ 1/3 தான் எக்ஸ் உடைய வேல்யூ. ஸோ ஆப்ஷன் சி கரெக்டா? புரியுது இல்லைங்களா? அடுத்த கொஸ்டின் போலாமா?
if x varies as x and y equal to 4 when x equal to 12, find x when y equal to 15 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இங்கே x varies y, அவங்க இன்வர்ஸ்லின்னு சொல்லலை. ஸோ x directly proportional to y. அப்போ இங்கே directly proportional ரிமூவ் பண்ணிட்டு ஈக்குவல் டு போட்டோம்னா proportionality constant. ஸோ x equal to ky. அடுத்து என்ன சொல்றாங்க, y equal to 4 when x equal to 12. ஸோ சப்ஸ்டியூட் பண்ணலாமா, x 12, y என்னது 4, k தெரியாது. ஸோ k equal to 12 by 4 3. இப்போ அடுத்த கொஸ்டின்ல என்ன கேட்குறாங்க, ஃபைண்ட் x when y equal to 15. ஸோ x equal to k உடைய வேல்யூ 3, y ஓட வேல்யூ 15. ஸோ 15 into 3 45. ஆப்ஷன் ஏ. கிளியரா? ஜஸ்ட் பியூரா சப்ஸ்டியூஷன் தான். இதுல வேர்ட் ப்ராப்ளம்ஸ் கேட்கறதுக்கான சான்சஸ் இருக்கு. ரைட்டா? ஸோ இது மிக்சர் கான்செப்ட்ல திரும்ப பார்ப்போம். ஓகே, இதுலயே நமக்கு 2-3 சம் இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இங்கே நம்ம பார்த்துடலாம் மிக்சர் கான்செப்ட். லைட்டா பார்க்கலாம், நெக்ஸ்ட் கிளாஸ்ல டீட்டெயிலாக பார்க்கலாம். ரைட்டா? இங்க என்ன கொடுத்துருக்காங்க, இந்த மிக்சர் ஆஃப் 60 liters, ரேஷியோ ஆஃப் மில்க் அண்ட் வாட்டர் இஸ் 2:3. How much water must be added to this mixture so that the ratio of milk and water becomes 1:2? ஸோ இங்க என்ன சொல்லியிருக்காங்க, மிக்சர் ஆஃப் 60 liters இருக்கு. இதுல the ratio of milk is to water, milk water என்ன ரேஷியோ 2:3. 2:3னா டோட்டல் எவ்வளோ, 2 + 3 5 parts. அந்த 5 parts தான் நம்மளுக்கு இங்க என்னது 60 liters. ஸோ 5 parts தான் 60 liters. ரைட்டா? அப்போ 2 parts என்னன்றதை கண்டுபிடிச்சிடலாமா? 1 part என்ன வரும், 5 part 60னா 1 part 60 by 5ன்னு வருமா? 2 parts வேணும்னா into 2. ஸோ கேன்சல் பண்ணா 12 into 2 24 liters. அப்போ மில்க் இதுல 24 liters இருக்கு. இங்க வாட்டர் என்ன இருக்கு, 60ல 24 போச்சு அப்படின்னா நமக்கு என்ன வந்துடும், 36 liters. ஓகேவா? இது ஒரு பார்ட் ஆஃப் த கொஸ்டின். அடுத்து பாருங்க, how much water must be added to this mixture so that the ratio of milk and water becomes 1:2? ஸோ இந்த மிக்சர்ல அதாவது milk is to water 24 liter 36 literன்னு இருக்கு. இங்க எக்ஸ்ட்ரா வாட்டர் எவ்வளோ ஆட் பண்ணணும் டு மேக் த மிக்சர் அஸ் 1:2 ரேஷியோ. இப்போ இங்க வாட்டர் தான் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ண போறோம். அப்போ இங்க மில்க்ன்றது அதே 24 liter தான். ரைட்டா? அப்போ இந்த 24 literன்றது ஒரு பார்ட். அப்போ 2 part என்ன வரும், ஒரு பார்ட் 24 literனா 2 parts 24 into 2 நமக்கு 48 liters. ஏற்கனவே அதுல 36 liters வாட்டர் இருக்கு. அப்போ அதை மைனஸ் பண்ணிட்டா அடிஷனல் வாட்டர் என்னன்னு தெரிஞ்சிருமா? ஸோ 12 liters நமக்கு அடிஷனல் வாட்டர் தேவைப்படுது. ரைட்? ஸோ ஆப்ஷன் பி இஸ் த கரெக்ட் ஆன்சர். இங்க என்ன நமக்கு டோட்டல் குவான்டிட்டி கொடுத்துருக்காங்க, அதுல ரேஷியோ கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த ரேஷியோ வச்சு நம்ம என்ன பண்ணியிருக்கோம், மில்க் எவ்வளோ குவான்டிட்டி, வாட்டர் எவ்வளோ குவான்டிட்டின்னு செக்ரிகேட் பண்ணி கண்டுபிடிச்சிருக்கோம். கண்டுபிடிச்சதுக்கு அப்புறமா என்ன சொல்றாங்க அப்படின்னா, ரேஷியோவை இப்போ நம்ம மாற்ற போறோம். எப்படி மாற்ற போறோம், வாட்டர் மட்டும் எக்ஸ்ட்ராவா ஊற்ற போறோம், மில்க் அப்படியே தான் இருக்க போகுது. ஸோ இப்போ ரேஷியோ 1:2 மாற்ற போறாங்க. அப்படி மாத்துறப்போ இந்த 24 liter அப்படியே தான் இருக்க போகுது. அப்போ இந்த ஒரு பார்ட் 24 liter அப்படின்னா 2 part என்ன வரும், 48 liter. ஏற்கனவே 36 liter இருக்கு. ஸோ 48 literல 36 liter மைனஸ் பண்ணா அடிஷ்னலா எவ்வளவு ஊற்றணும்னு தெரிஞ்சிருமா தண்ணி? ஸோ அதுதான் 12 liters. கிளியர்? அடுத்த கொஸ்டின் போயிடலாமா? இங்க நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது 2 part மில்க் 3 part வாட்டர் அப்படின்னா டோட்டலா 5 parts தான் இந்த 60 liter. அப்போ 2 parts எவ்வளோ 3 parts எவ்வளோன்னு கண்டுபிடிச்சிடலாம். கரெக்ட்? அடுத்தது போயிடலாங்களா? அடுத்தது பாருங்க, the ratio of water and milk in a 30 liter mixture is 7:3. ஓகே, 30 liter milk. இதுல ரேஷியோ ஆஃப் வாட்டர் இஸ் டு மில்க்னு சொல்லியிருக்காங்க. ஸோ வாட்டர் 7, மில்க் 3. அப்போ டோட்டலா 7 + 3 10 parts. 10 parts தான் 30 liter இல்லைங்களா? ஸோ 10 parts 30 liter. அப்போ 7 parts என்ன வரும், 30 by 10 into 7. இங்க என்ன வரும், 10 parts 30 literனா 1 part 30 by 10ன்னு வரும். அதுக்கப்புறம் 7 partsக்கு 30 by 10 into 7. ரைட்? இந்த 0 0 கேன்சல் ஆயிடும். ஸோ 21 liter
அப்படின்னு வரும். ஸோ தண்ணி 21 லிட்டர் இருக்கு. 30 லிட்டர்ல 21 லிட்டர் போயிடுச்சுன்னா ரிமைனிங் மில்க், அதாவது 9 லிட்டர் மில்க் இருக்கு. இப்போ அடுத்தது பாருங்க, find the quantity of water to be added to the mixture in order to make this ratio as 6:1. இங்க திரும்பியும் வாட்டர் தான் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ண போறோம். நியூ ரேஷியோ என்னது? 6:1. Find the quantity of water to be added to the mixture in order to make this as 6:1. ரைட்? இப்போ இதுல 1 பார்ட் தான் இந்த 9 லிட்டர். அப்போ 6 பார்ட் எவ்வளோ? 9 into 6. 9 into 6 56 லிட்டர். அப்போ இங்க 6 பார்ட்னா 56 லிட்டர் வரணும். சாரி 54 லிட்டர் வரணும். இந்த 54 லிட்டர்ல ஆல்ரெடி 21 லிட்டர் இருக்கு. அப்போ எக்ஸ்ட்ரா எவ்வளோ ஊத்தணும் நம்ம? 54 minus 21. So 33 liters இன்னும் எக்ஸ்ட்ராவா ஆட் பண்ணணும். ஸோ ஆப்ஷன் சி இஸ் த கரெக்ட் ஆன்சர். புரியுது இல்லைங்களா? இதுல ஒரு பார்ட், இதை மில்க நம்ம குவான்டிட்டியை மாற்ற போறது இல்லை. அப்போ அந்த ஒரு பார்ட்ன்ற அந்த ஒரு ரேஷியோ நமக்கு மாற போறது இல்லை. ஸோ அந்த ஒரு பார்ட் தான் 9 லிட்டர். அப்போ இங்க 6 பார்ட்ன்றது 9 into 6 54 இல்லைங்களா? ஸோ அந்த 54ல ஏற்கனவே 21 லிட்டர் தண்ணி இருக்கு. அப்போ எக்ஸ்ட்ராவா எவ்வளோ தண்ணி ஊற்றணும் அப்படின்னு தெரியணும்னா 54 minus 21. கிளியர்? அடுத்த கொஸ்டின் போயிடலாமா? அடுத்தது பாருங்க, if 3 numbers are in the ratio 1:3:5 and half the sum is 9, then the ratio of the cube of the numbers அப்படின்னு சொல்லிருக்காங்க. 3 numbers are in the ratio 1:3:5. அப்ப அந்த 3 நம்பர் என்னது? 1x 3x 5x அப்படின்னு அர்த்தம். and half the sum is 9. ஸோ இது ரேஷியோ கிடையாது, இது அந்த நம்பர்ஸ். ஓகேவா? half the sum is 9. half the sum, first sum என்னது? x plus 3x plus 5x. half the sum னா இதுல பாதி இல்லையா? ஸோ இதுல half the sum equal to 9. half the sum is 9. ஸோ 9. அப்போ இங்க x plus 3x 4x, 4x plus 5x 9x. ஸோ 9x by 2 equal to 9. 9 9 cancel. x is equal to 2. இப்போ கொஸ்டின்ல என்ன கேட்குறாங்க? ரேஷியோ ஆஃப் கியூப்ஸ் ஆஃப் த நம்பர் தான் கேட்குறாங்க. ஸோ எக்ஸ் 2னா அப்போ அந்த நம்பர்ஸ்லாம் என்னது? இந்த நம்பர்ஸ்லாம் என்னது? எக்ஸ் 2னா 2, 3 into 2 6, 5 into 2 10. இது அந்த நம்பர், சாரி இங்கே ரேஷியோ கிடையாது, இது அந்த நம்பர் 2, 6, 10. இப்போ இந்த நம்பரை கியூப் பண்ணிட்டு அதனுடைய ரேஷியோ கேட்குறாங்க. 2 cube 8, 6 cube 6 square 36, 36 into 6 216 நினைக்கிறேன். ஆமா 216. 10 cube 1000. ஸோ இது எல்லாத்தையும் நம்ம என்ன பண்ணணும்? ஷார்ட் லிஸ்ட் பண்ணி, அதாவது கேன்சல் பண்ணிட்டு சின்ன ரேஷியோ என்னன்னு கண்டுபிடிக்கணும். 2 டேபிளில் கேன்சல் பண்ணலாமா? 2 டேபிளில் கேன்சல் பண்ணா 4:108:500. திரும்ப 2 டேபிளில் கேன்சல் பண்ணா 2:54:250. திரும்ப 2 டேபிளில் கேன்சல் பண்ணா 1:27:125. எந்த ஆப்ஷன்ல இருக்குன்னு பாருங்க. ஆப்ஷன் சி. ரைட்டா? அடுத்த கொஸ்டின் பார்த்தலாமா? அடுத்தது பாருங்க. If P varies as R and Q varies as R, then which of the following is false அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ false statement கேட்குறாங்க. P varies as R, அதாவது P directly proportional to R. அடுத்து Q varies as R. ஸோ அடுத்து Q varies as R. ஸோ Q directly proportional to R. இப்போ proportionality ரிமூவ் பண்ணோம்னா P equal to K1R. இங்கே Q equal to K2R. ரெண்டுலையும் ஒரே கான்ஸ்டன்ட்டை யூஸ் பண்ண முடியாது. ஸோ அதுதான் இங்கே K1 K2ன்னு போட்டிருக்கோம். இப்போ ஆப்ஷன் பார்க்கலாமா? P plus Q proportional to R அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் P plus Q proportional to R. அதாவது P plus Q is equal to ஒரு கான்ஸ்டன்ட் R அப்படின்னு சொல்றாங்க. அது ட்ரூவா ஃபால்ஸான்னு கண்டுபிடிக்கணும். இங்க எனக்கு என்னது? PQ இருக்கு. ஸோ P plus Qனா என்ன வரும்? P plus Q is equal to K1R plus K2R. R காமனா எடுத்துட்டா K1 plus K2. So P plus Q equal to R into K1 plus K2. K1 plus K2ன்றது ஒரு கான்ஸ்டன்ட். அப்ப என்ன சொல்லலாம்? P plus Q directly proportional to R. varies as R ன்னு சொல்லிடலாமா? அப்போ இது கரெக்டான ஸ்டேட்மெண்ட்.
நமக்கு கொஸ்டின்ல ஃபால்ஸ் ஸ்டேட்மெண்ட் தான் கேட்குறாங்க. ஓகே, ஸோ அப்போ இது நம்மளுடைய ஆப்ஷன் கிடையாது. அடுத்தது செக் பண்ணும். P minus Q proportional to 1/R. இப்போ P தெரியும், Q தெரியும். P minus Q னா P minus Q is equal to K1R minus K2R. R காமனாக எடுத்தோம்னா K1 minus K2. ரெண்டு கான்ஸ்டன்ட்டை மைனஸ் பண்ணால் திரும்பியும் எனக்கு கான்ஸ்டன்ட் தான் வரும். அப்போ என்ன வரும்? P minus Q directly proportional to Rன்னு தான் வரும். inversely proportional to Rன்னு கிடையாது. ஸோ இதுதான் எனக்கு ஃபால்ஸ் ஸ்டேட்மெண்ட். ஸோ நம்மளுடைய ஆன்சர் ஆப்ஷன் பி. ரிமைனிங் ரெண்டு ஆப்ஷனும் செக் பண்ணிடலாமா? PQ proportional to R square. ஸோ P into Q. P into Q னா K1R into K2R which is equal to K1 K2 into R square. ஸோ இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணால் அதுவும் ஒரு கான்ஸ்டண்ட்டாக தான் வரும். அப்போது PQ directly proportional to R square. ஸோ PQ proportional to R squareன்றதும் கரெக்டான ஸ்டேட்மெண்ட் தான். அடுத்தது பாருங்க, ஸ்கொயர் ரூட் ஆஃப் PQ proportional to R. ஸோ இதுதான் ஸ்கொயரிங் ஆன் போத் சைட்ஸ்னு பண்ணால் என்ன வந்துடும்? ஸ்கொயர் ரூட் ஆஃப் PQ proportional to Rன்னு வந்துடும். ஸோ இதுவும் நமக்கு கரெக்டான ஸ்டேட்மெண்ட் தான். கொஸ்டின்ல ஃபால்ஸ் ஸ்டேட்மெண்ட் தான் கேட்குறாங்க. ஸோ ஆப்ஷன் பி இஸ் த ஃபால்ஸ் ஸ்டேட்மெண்ட். கிளியர்? அடுத்த கொஸ்டின் பாருங்க. The difference between two positive number is 11 and the ratio between them is 2:1. Find the product of the two numbers. ஸோ ரெண்டு நம்பருடைய ரேஷியோ 2:1. அப்போ அந்த ரெண்டு நம்பர் என்னது? 2x x. இப்போ டிஃபரன்ஸ் பிட்வீன் த டூ பாசிட்டிவ் நம்பர், அந்த பாசிட்டிவ் நம்பர் தான் 11ன்னு சொல்றாங்க. அப்போ 2x minus x is equal to 11. Find the product of two numbers தான் கேட்குறாங்க. ஸோ 2x minus x equal to x. ஸோ x equal to 11. இப்போ என்ன கேட்குறாங்க? ப்ராடக்ட் ஆஃப் டூ நம்பர்ஸ் 2x into x தான் என்னன்னு கேட்குறாங்க. ஓகே, ஸோ 2 into 11 into 11. 11 into 11 121. 121 into 2 242. ஆப்ஷன் ஏ. ஸோ ரொம்ப சிம்பிளான சம். அடுத்தது பாருங்க, ரேஷியோ பிட்வீன் டூ நம்பர்ஸ் இஸ் 7:1 and their LCM is 1:4. சாரி 154. The first number is. ஸோ இது ஏற்கனவே நம்ம நம்பர் சிஸ்டமில் ஒரு எல்சிஎம் ஹெச்சிஎஃப் கான்செப்ட் டச் பண்ணிட்டு வந்தோம்னு நினைக்கிறேன். ஸோ அது பேஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. நமக்கு என்ன தெரியும்? ப்ராடக்ட் ஆஃப் டூ நம்பர்ஸ் இஸ் ஈக்குவல் டு ப்ராடக்ட் ஆஃப் எல்சிஎம் அண்ட் தேர் ஹெச்சிஎஃப் அப்படின்னு தெரியுமா? இது பேசிக். ஓகேவா? ஸோ எல்சிஎம் ஹெச்சிஎஃப் பொறுத்த வரைக்கும் இது பேசிக். இது ஏற்கனவே நம்ம நம்பர் சிஸ்டமில் சொல்லியிருக்கோம். ஸோ ரேஷியோ பிட்வீன் டூ நம்பர்ஸ் இஸ் 7:1. அப்போ அந்த நம்பர் என்னது? 7x 11x. ரைட்டா? இங்கே ப்ராடக்ட் ஆஃப் டூ நம்பர்ஸ்னா 7x into 11x which is equal to LCM into HCF. LCM is 154. HCF என்னன்னு தெரியாது. What is the first number? இந்த சம்மை எப்படி நம்ம சால்வ் பண்ணலாம் சொல்லுங்க. இப்போ நமக்கு நம்பர் என்ன தெரிஞ்சிச்சு? 7x 11xன்னு தெரிஞ்சிச்சு. இப்போ HCFனா என்னது? ரெண்டு நம்பருக்கும் காமனாக இருக்கக்கூடிய ஹையஸ்ட் ஃபேக்டர் அதானே நமக்கு HCF. ஸோ HCF என்ன? 7x 11xன்னு போடுவோம். ஸோ இங்கே நமக்கு காமனாக இருக்கக்கூடியது இந்த எக்ஸ் தான். ஸோ எக்ஸ் 7 11. இங்கே HCFன்றது இந்த எக்ஸ் தான் இல்லையா? HCF அவங்க ஸ்ட்ரெயிட்டாக கொடுக்கல, ஆனால் இங்கே HCFன்றது அந்த எக்ஸ் தான். கிளியரா? ஸோ அப்போது இங்கே HCFக்கு பதிலாக எக்ஸ்ன்னு சப்ஸ்டியூட் பண்ணுவோம். ஸோ ஒரு எக்ஸ் கேன்சல் ஆகிடுமா? அப்போ இங்கே என்ன வரும்? 7 into 11 77x is equal to 154. ஸோ 77 டேபிளில் கேன்சல் பண்ணால் 2. அப்போ x equal to 2. நமக்கு ஃபர்ஸ்ட் நம்பர் என்னன்னு கேட்குறாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் நம்பர் என்னது? 7x. 7 into 2 14. இதுதான் நம்மளுடைய ஃபர்ஸ்ட் நம்பர். ஸோ ஆப்ஷன் ஏ இஸ் த கரெக்ட் ஆன்சர். கிளியரா? இங்கே நமக்கு என்ன தெரியணும்? HCFன்றது எக்ஸ்ன்னு தெரியும். ஏன்னா ரெண்டு நம்பர் 7x 11xன்னு தெரியும். ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர்ன்றது ரெண்டு நம்பருக்கும் காமனாக இருக்கக்கூடிய ஒரு ஃபேக்டர் இல்லையா? நம்ம இங்கே லாங் டிவிஷன் போட்டால் என்ன வரும்? எக்ஸ் காமனாக எடுப்போம். அப்புறம் 7 11 வரும். 7க்கும் 11க்கும் இதுக்கப்புறம் காமனாக டிவிசில் ஆகிற மாதிரி ஏதாவது ஃபேக்டர்ஸ் இருக்கா? இல்லை. ஸோ இதோட நம்ம HCF கண்டுபிடிக்கிறப்போ ஸ்டாப் பண்ணிடுவோம். எல்சிஎம்க்கு தான் நம்ம என்ன பண்ணுவோம்? அப் டு 1,1ன்னு வர்ற வரைக்கும் போடுவோம் அப்படின்னு நம்ம ஏற்கனவே ஃபர்ஸ்ட் கிளாஸ்லேயே நம்ம சிஸ்டமில் கவர் பண்ணியிருந்தோம். ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். கிளியர்? ஓகே. அடுத்தது பாருங்க. The income of P and Q are in the ratio 1:2.
and their expenditures are in the ratio 1:3. If each saves rupees 500, then P's income can be. So என்ன கொடுத்திருக்காங்க, income of P and Q உடைய ratio. P உடைய income, Q உடைய income ratio 1:2. அடுத்து அந்த expenditure ratio. P உடைய expenditure, Q உடைய expenditure 1:3. If each saves 500, then P's income is. Expenditure அப்படின்றது என்ன வரும், இன்கம் சேவிங்ஸ்க்கு அப்புறமா மிச்சம் இருக்கிறதான நம்ம எக்ஸ்பெண்டிச்சர், அதாவது செலவு பண்ணுவோம் இல்லையா. அப்போ எக்ஸ்பெண்டிச்சர் இஸ் ஈக்குவல் டு இன்கம் மைனஸ் சேவிங்ஸ்னு வருமா, ரைட்டா. அப்படி இல்லைன்னா இன்கம் ஈக்குவல் டு எக்ஸ்பெண்டிச்சர் பிளஸ் சேவிங்ஸ் அப்படின்னு வரும், ரைட்டா. இப்போ நமக்கு என்ன தெரியும், எக்ஸ்பெண்டிச்சர் ரேஷியோ தெரியும். எக்ஸ்பெண்டிச்சர் ரேஷியோ என்னது 1/3. இன்கம் உடைய ரேஷியோ என்னது 1/2. சேவிங்ஸ் என்னது ரெண்டு பேருமே 500 தான். ஸோ 500. பட் நமக்கு ரேஷியோல இருக்கு இல்லையா. இப்போ என்ன கேட்குறாங்க, பி உடைய இன்கம் என்னன்னு கேட்குறாங்க. ஸோ இங்கே காமனா எக்ஸ் இருக்குன்னு வச்சுக்கலாமா, எக்ஸ்பெண்டிச்சர்ல இங்கே ஒய் காமனா இருக்குன்னு வச்சுக்கலாமா. ஏன்னா ரெண்டுலையுமே காமன் டேர்ம் சேமா இருக்க முடியாது, எக்ஸ்பெண்டிச்சர்ல வரக்கூடியதும் இன்கம்ல வரக்கூடியதும். ஸோ அதனால இங்கே எக்ஸ் டேர்ம் இருக்கு, இங்கே ஒய் டேர்ம் இருக்கு அப்படின்றத வச்சிருக்கோம், ரைட். இப்போ இங்கே என்ன வரும் நமக்கு, y/3y is equal to x minus 500 by 2x minus 500 அப்படின்னு வருமா, ரைட்டா. ஸோ இதை இப்போ கிராஸ் மல்டிப்ளை பண்ணலாமா, கிராஸ் மல்டிப்ளை பண்ணலாம். 2xy minus 500y equal to 3xy minus 1500, ரைட்டா. ஸோ 1500y அப்படின்னு வரும். இங்கே 3xy 2xy இந்த சைடு வந்துச்சுன்னா 3xy மைனஸ் 2xy xyன்னு வந்துடும். 1500 மைனஸ்ல இருக்கு, இந்த சைடு வந்ததுன்னா பிளஸ்ல வரும். ஸோ 1500 மைனஸ் 500yனா 1000y. ஸோ y கேன்சல் ஆயிடும். x ஈக்குவல் டு 1000 அப்படின்னு நமக்கு கிடைச்சிருக்கு. ஸோ x ஈக்குவல் டு 1000னா நம்ம இன்கம் தான் எக்ஸ்ன்னு கன்சிடர் பண்ணோமா, 1x 2xன்னு போட்டோம். எக்ஸ்பெண்டிச்சர்ல 1y 3yன்னு போட்டோம். இப்போ நம்ம கொஸ்டின்ல P's இன்கம் தான் கேட்டிருக்காங்க. P உடைய இன்கம் 1 into x தான். 1 into xனா 1000 தான். ஸோ நம்மளுடைய கரெக்டான ஆன்சர் ஆப்ஷன் ஏ. கிளியரா. ஸோ இங்கே நம்ம என்ன தெரிஞ்சிருக்கணும், எக்ஸ்பெண்டிச்சர் ஈக்குவல் டு இன்கம் மைனஸ் சேவிங், அப்படி இல்லைனா இன்கம் ஈக்குவல் டு எக்ஸ்பெண்டிச்சர் பிளஸ் சேவிங்ஸ் அப்படின்ற ஒரு கான்செப்ட் தெரிஞ்சது அப்படின்னா இந்த சம் ஃபுல்லாகவே நம்ம சால்வ் பண்ணிக்கலாம். அடுத்த கொஸ்டின் போலாமா. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. ஆஃப்டர் an increment of 5 in both the numerator and denominator, a fraction changes to 6/7. Find the original fraction. ஸோ ஒரு ஒரிஜினல் ஃப்ராக்ஷன் இருக்கு x/y அப்படின்னு வச்சுக்கலாம். அதுல ஆஃப்டர் an increment of 5 in both numerator and denominator. ஸோ மேலையும் 5 கீழையும் 5 இன்க்ரிமெண்ட். ஸோ ஆட் பண்றோம். புதுசா வரக்கூடிய ஃப்ராக்ஷன் என்ன ஆயிடுச்சு, 6/7 ஆயிடுச்சு. ஸோ ஃபைண்ட் த ஒரிஜினல் ஃப்ராக்ஷன், அதாவது இந்த x/y என்னன்னு கேட்குறாங்க. ஸோ ஆப்ஷன்ல சப்ஸ்டியூட் பண்ணியும் நம்ம வந்து கண்டுபிடிக்கலாம், அப்படி இல்லைன்னா கிராஸ் மல்டிப்ளையும் பண்ணலாம். கிராஸ் மல்டிப்ளை பண்ணால் என்ன வரும், 7x plus 7 5s are 35, which is equal to 6y plus 30. கரெக்டா. அப்போ இங்கே என்ன வரும், 7x minus 6y which is equal to 35. அங்கே போச்சுன்னா மைனஸில் வரும். ஸோ -5. இதில் xy வேல்யூ ஒன்றா இங்கேருந்து சப்ஸ்டியூட் பண்ணி பார்க்கலாம். சப்ஸ்டியூட் பண்ணால் என்ன வரும், 5 12 7 5s are 35. 12 into 6 என்னது 72ன்னு வரும். மைனஸ் பண்ணால் 5 வரும், நிறைய வரும். ஸோ இந்த ஆப்ஷன் கிடையாது. அடுத்து 7/9. 7 7s are 49. 6 9s are 54. ஸோ இங்கே நமக்கு மைனஸ் பண்ணால் -5 தான் வருது. ஸோ இதான் நம்மளுடைய கரெக்டான ஆன்சர். இப்படியும் செக் பண்ணிக்கலாம். 7 + 5 நமக்கு 12. அடுத்து 9 + 5 14. ஸோ இதை கேன்சல் பண்ணால் 6/7. ஸோ ஆப்ஷன் பி இஸ் த கரெக்ட் ஆன்சர். அடுத்தது போலாமா. The difference between two positive number is 11. ஓகே, இந்த சம் நம்ம ஏற்கனவே சால்வ் பண்ணிட்டோம். அடுத்தது பாருங்க. If the ratio of ages of A and B is 2:5 at present and 15 years from now the ratio will be changed to 7:13. Find A's present age. ஸோ இந்த சம் ஏஜஸ் டாபிக்லையும் வரலாம், இல்லை ரேஷியோலையும் வரலாம். இப்போ என்ன சொல்லியிருக்காங்க, ரேஷியோ ஆஃப் A is to B 2:5 ப்ரெசென்ட்ல. ஓகேவா. 15 years from now
இது ப்ரெசன்ட், இதுக்கப்புறம் 15 இயர்ஸ் அப்படின்னா என்ன வரும்? A plus 15, B plus 15. 15 years from now, new ratio என்ன இருக்கு? 7/13 மாறி இருக்கு. Then find A's present age. A உடைய present age என்ன? இதான் நமக்கு கேட்குறாங்க. ரைட்டா? A உடைய present age 2x, B உடைய present age 5x அப்படின்னு வச்சுக்கலாமா? வச்சா இங்க என்ன வரும்? 2x plus 15 divided by Bக்கு 5x னு போடுவோம். So 5x plus 15 equal to 7/13. Cross multiply பண்ணலாமா? Cross multiply பண்ணலாம். 13 into 2 26x plus 13 into 5 னு வரும். 15 into 10 நமக்கு 150. அடுத்து 15 into 3 45. So 195 னு வரும், which is equal to, இங்க cross multiply பண்றப்போ 7 5s are 35x plus 15 into 7. 15 into 7 na 35, 3 105. So 105. So 26x இந்த சைடு வந்துச்சுன்னா மைனஸ்ல வருமா? So 35 minus 26 9x. இங்க 105 இங்க வந்துச்சுன்னா மைனஸ்ல வரும். So 90. அப்போ x 90/9 10 அப்படின்னு கிடைச்சிரும். x 10 ன்னு வந்துருச்சு. நமக்கு என்ன கேட்டிருக்காங்க? A உடைய present age. Present age என்னது? 2x. So 2 into 10 20. Option A is the correct answer. Clear? So last question for this session என்னன்னு பாருங்க. Present ratio of ages of P and Q is 3:5. So P and Q உடைய present age ratio 3:5. 10 years ago this ratio was 1:2. 10 years ago, 10 yearsக்கு முன்னாடி. So P minus 10, Q minus 10. The ratio என்னவா இருந்திருக்கு? 1:2. Sum of present ages கேக்குறாங்க. So present age P ஓடது என்னது? 3x, Q ஓடது 5x. இதனுடைய sum தான் இப்போ questionல கேக்குறாங்க. ரைட்டா? இப்போ இங்க substitute பண்ணலாமா? P க்கு 3x ன்னு substitute பண்ணுவோம். So 3x minus 10, Q க்கு 5x ஆ? So 5x minus 10 equal to 1/2. Cross multiply பண்ணா 2 இங்க போச்சுன்னா 6x minus 20 equal to 5x minus 10. 5x இங்க வந்ததுன்னா மைனஸ்ல வருமா? So x 20 இங்க வந்ததுன்னா பிளஸ்ல வரும். So x 10 ன்னு வந்துரும். நமக்கு பிளஸ் தான் கேட்டிருக்காங்க. present sum of their present ages. So 3x plus 5x 8x. x 10. So 8 into 10 80 தான் நம்மளுடைய ஆன்சர். So option A is the correct answer. Okay. ஸோ இதோட நமக்கு ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷன் டாபிக் கம்ப்ளீட் ஆகுது. நெக்ஸ்ட் கிளாஸில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா மிக்சர் அண்ட் அலிகேஷன்ஸ் தான் பார்க்க போகிறோம். டெஃபினட்டாக யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். தேங்க்யூ.